நேற்று நாம் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வரை பார்த்திருக்கிறோம். அண்டர் ஆர்டிகல் 18 வரை பார்த்திருக்கிறோம். மிக முக்கியமானது ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 5 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் பொருந்தாது. இதை சொன்ன வழக்கு ப்ளீஸ் நோட் இட் டவுன். குல்ஷான், GULSHAN, குல்ஷான், AIR 2010, Supreme Court, page number 288. Gulshan, AIR 2010, Supreme Court, page number 288. National Award in the year of 1954. அது ஆர்டிகல் 18 பார்த்துட்டோம். We are moving on under article 19 sub article 1 of Constitution of India 1950. எதுவெல்லாம் அடிப்படை சுதந்திரம்? அவ்வாறு அடிப்படை சுதந்திரம் இருக்கின்ற பொழுது 6 விதமான சுதந்திரங்கள் இருக்கிறது. அந்த 6 விதமான சுதந்திரத்திற்கு ஒரு நியாயமான விதி விலக்குகளும் இருக்கிறது, மறைமுக தடைகளும் இருக்கிறது. ரைட் டு ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகல் 19 ஆரம்பித்து 22 வரை ரைட் டு ஃப்ரீடம். அண்டர் ஆர்டிகல் 19 1951 ஆண்டு முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதற்கடுத்தது 1978 ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது எல்லாம் அப்சல்யூட்டா அப்படின்னு கேட்டா முழுமையான ஒரு சட்ட திருத்தமா என்று சொன்னால் அண்டர் ஆர்டிகல் 19 பொறுத்தவரை இது கண்டிஷனல் தான். What are the fundamental freedoms under Article 19 sub Article 1? Article 19 sub Article 1 class A ல சொல்றாங்க freedom of speech. Freedom of speech and expression. இந்த நாட்டில் சுதந்திரமாக பேச முடியும், அவற்றை வெளிப்படுத்த முடியும். வெளிப்படுத்த முடியும்னா by means of பத்திரிகை, எலக்ட்ரானிக் மீடியாஸ், அதன் மூலமாக வெளிப்படுத்தலாம். அண்டர் ஆர்டிகல் 19 sub article 1 class B, assemble peacefully without arms. ஆயுதங்கள் இல்லாமல் ஒன்று கூடலாம். அண்டர் ஆர்டிகல் 19 sub article 1 class C, to form associations or unions and cooperative society. ஒரு குழுவாக ஒன்று சேரலாம், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கலாம், ஒரு சங்கம் உருவாக்கலாம், ஒரு அமைப்பு ஏற்படுத்தலாம். இத ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு சங்கங்கள்லாம் வந்திருக்கிறது, அமைப்புகள்லாம் வந்திருக்கிறது, அரசியல் கட்சிகள்லாம் வந்திருக்கிறது. Under Article 19 sub Article 1 class D, to move freely to any part of India. இந்தியாவுடைய எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் நாம் சென்று வரலாம், டூர் போகலாம். Under Article 19 sub Article 1 class D. Under Article 19 sub Article 1 class E, to reside and part in any part of India. இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் குடியேறலாம், எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம். Under Article 19 sub Article 1 class F, right to property. இது இருந்தது 1978 ஆண்டு வந்த 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வாயிலாக அண்டர் ஆர்டிகல் 19 sub Article 1 class F எடுக்கப்பட்டு
சாதாரண ஒரு சட்டமாக, சாதாரண உரிமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 300A. இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்கிறாங்க சார் ஜுடிஷியல் எக்ஸாம்ல. 20/6/1979 வருடம், 78ஆம் ஆண்டு 44வது அமெண்ட்மெண்ட் வருகிறது. அது எப்பொழுது நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் 20/6/1979, 20th June 1979. அண்டர் ஆர்டிகல் 300 கேபிட்டல் ஏவில கொண்டு போயிட்டு சாதாரண உரிமையாக வைத்திருக்கிறார்கள். அடிப்படை உரிமைகள் 6 உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு நியாயமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால், விதி விலக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் இருக்கிறது. உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நியாயமான கட்டுப்பாடுகளும் உண்டு. அரசுக்கு எதிராக நீங்க பேச முடியுமா? அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் அளவிற்கு நீங்க வன்முறையை அல்லது கலவரத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது என்றாலும் கூட அது போன்ற பேச்சுக்கள் பேச முடியுமா என்று சொன்னால் முடியாது. அங்கே கட்டுப்பாடும் இருக்கிறது. எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக யாரை வேண்டுமானாலும், ஒரு அரசை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேச முடியுமா? முடியாது. நார்மலா நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, ஒரு குடியரசுத் தலைவரோ அல்லது கவர்னரோ, பிரதமரோ, முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, உடனே நாம என்ன பண்றோம்? அண்டர் செக்ஷன் 499 ஐபிசியின் படி டிஃபார்மேஷன் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 500 அண்டர் செக்ஷன் 500 சப்செக்ஷன் 2 படி நீங்க ஐபிசியின் படி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுவாங்க? கேஸ் போடுவாங்க டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல. ஏனென்று சொன்னால் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, ஓகே. ஆனால் அவதூறா பேசக்கூடாது. பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களை குடிமக்களை நீங்கள் தூண்டிவிடக் கூடாது. திருமங்கலம் பொதுக்கூட்டம், மதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார், வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்போதைக்கு போட்டோ சட்டம் அது ஆர்டினன்ஸா கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு போட்டா ஆர்டினன்ஸ் அதன் பிறகு ஆக்டா மாறுது. கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 578 நாட்கள் சிறையில் இருந்தார் வேறொரு ஜெயிலில். இது எதற்காக? பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அரசுக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா அரசுக்கு எதிராக நீங்க ஆட்சியை கலைப்பதற்கு ஏற்றார் மாதிரி நீங்க உங்களுடைய பேச்சு தூண்டப்படக்கூடாது. பேச்சு சுதந்திரம் இருந்தாலும் அதற்கு நியாயமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதை போலவே எழுத முடியும். என்னால் பத்திரிகையில் எழுத முடியும், வரைபடம் வரைய முடியும், கருத்து படம் போட முடியும். எது எப்படி இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி நீங்க செயல்பட முடியாது. தொலைக்காட்சியின் வாயிலாக எதை வேண்டுமானாலும் நாம் காட்டலாம். இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் நம்மளுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, சிந்திக்கிற சிந்தனை இருக்கிறது, அந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தலாம், ரேடியோ வாயிலாக வெளிப்படுத்தலாம், தொலைக்காட்சியின் வாயிலாக வெளிப்படுத்தலாம். அதே சமயத்தில் பொது நலனை முன்னிட்டு அந்த உரிமையின் மீது நியாயமான தடைகளை அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 2 வகைப்பாடு செய்துள்ளது. ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டம் போடுறாங்க, அல்லது பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்துல எது வேணாலும் பேசலாம். எனவே அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் 2ல நீங்க உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. என்றாலும் கூட பார்லிமெண்ட்ல எது பேசினாலும் அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 2 குறுக்க நிக்குமானா நிக்காது. ஏன்னா அந்த பிரிவிலேஜஸ், சில சிறப்பு உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 105, அண்டர் ஆர்டிகல் 195, இந்த 105ல பார்லிமெண்ட் மெம்பர் எது வேண்டுமானாலும் பார்லிமெண்ட்ல பேசலாம். அது விரோதமாக இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர் அதை நீக்க உத்தரவிடுவார். 194 அண்டர் ஆர்டிகல் 194 சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம். சட்ட அவைக்கு அது பொருந்தாத வகையில் இருக்கும் பட்சத்தில் அவற்றை நீக்க சபாநாயகர் உத்தரவிடலாம்.
ஆகவே அண்டர் ஆர்டிகல் 105ம் 194ஐயும் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு நியாயமான கட்டுப்பாடு இருக்கிறது. அதே சமயத்தில் பார்லிமெண்ட் மெம்பருக்கோ லெஜிஸ்லேச்சர் மெம்பருக்கோ எம்எல்ஏக்கோ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவர்களுக்கோ ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா பிரிவிலேஜ் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பாராளுமன்ற பணியின் பொழுது ஒருவர் பற்றி அவதூறாக பழிச்சாட்டி பேசுவதற்கு அவருக்கு முழு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை தடுக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ஏல சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 2 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல. இப்ப சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியுமா சட்டமன்றத்துல? எஸ், they can do it. பார்லிமெண்ட் உறுப்பினர் பேச முடியுமா? தாராளமா பேசலாம். ஏன் என்று சொன்னால் பிரிவிலேஜஸ் அவர்களுக்கு சிறப்பு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பார்லிமெண்ட்ல பேசியதை அடிப்படையாக கொண்டு எந்த நீதிமன்றத்திலாவது வழக்கு தொடுக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. இதைத்தான் அண்டர் ஆர்டிகல் 105 சப் ஆர்டிகல் 1 சொல்கிறது. அதே போல மாநில சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் தவறாக பேசியிருக்கிறார். எனவே அவர் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு குறிப்புகள் என்னிடம் இருக்கிறது. எனவே அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் மீது நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம் என்று சொல்லி நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் அண்டர் ஆர்டிகல் 194 சப் ஆர்டிகல் 1 படி நீதிமன்றம் அவற்றை கருத்தில் எடுத்துக் கொள்ளாது. வழக்கு போடவே முடியாது. பிரிவிலேஜஸ் இருக்கிறது. ஆனா நார்மலா நீங்க வெளியில பேசுறீங்கன்னா 500 சிஆர்பிஸ்ல 500 ஐபிசில உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும். எனவே ஒரு பேச்சுரிமை இருக்கிறது என்று சொன்னால் அதில் சிறிய அளவிற்கு ஒரு கட்டுப்பாடும் இருக்கவே தான் செய்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கட்டுப்பாடு பற்றி மிக விரிவாக வெளிப்படையாக அண்டர் ஆர்டிகல் 105 சப் ஆர்டிகல் 1ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 105 யாரை பற்றி பேசு? பார்லிமெண்ட் மெம்பர், ராஜ்யசபா மெம்பர். லோக்சபா என்றால் அது ஹிந்தி வார்த்தை, தமிழ்ல கீழவை. ஆங்கிலத்தில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் பாருங்க. 5 வருஷம் அவர் மெம்பரா இருப்பார். அவருக்கு தகுதி 25 வயசு நிறைவடைந்திருக்கணும். அதான் தகுதி. அப்பதான் கண்டெஸ்ட் பண்ண முடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன். ராஜ்யசபா என்றால் மாநிலங்கள் அவை, மேலவை என்று அர்த்தம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். அந்த பேச்சை பொருட்படுத்தி நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பிரிவிலேஜஸ் கொடுத்திருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 105ல. அதை போல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம். அவர்களுக்கு பிரிவிலேஜஸ் கொடுத்திருக்கிறாங்க அண்டர் ஆர்டிகல் 194ல. இப்ப நியாயமான கட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் கட்டுப்பாடு இருக்கிறது. அதை போலவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை பற்றி பார்லிமெண்டத்தில் விவாதிக்க முடியுமா, விமர்சிக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. ஏன் என்று சொன்னால் அண்டர் ஆர்டிகல் 121 மிக தெளிவாக இதை பற்றி சொல்கிறது. அந்த மொழிகள் சம்பந்தமாக அல்லது ஒரு அன்பார்லிமெண்டரி கண்டக்ட் இருக்கு. ஒரு மக்களவையில லோக்சபால பண்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 349, அண்டர் ஆர்டிகல் 356 இதன்படி முறைப்படுத்த முடியுமானா முடியும். எனவே பேச்சு சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் யார் எதை வேண்டுமானால் பேசலாம். ஆனால் தேசத்திற்கு விரோதமாக பேசக்கூடாது. நம்முடைய நாடு அண்டை நாடுகளுடன் நல்ல உறவில் இருக்கும் பட்சத்தில் அந்த நாடுகளை குறித்து கூட அந்த நாடுகளுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசக்கூடாது. அவ்வாறு பேசினாலும் அது தடை செய்யப்படுகிறது. ஆனால் பிரிவிலேஜஸ் யாரு கொடுத்திருக்காங்கன்னா பார்லிமெண்ட் மெம்பருக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் தான் அந்த சிறப்புரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்டர் ஆர்டிகல் 105 அண்ட் 194.
எனவே நியாயமான ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் இருக்கிறது தான். அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 2. இந்த 6 விஷயத்திலும் 5 விஷயத்தை சுருக்கமாக நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சுதந்திரமாக பேசலாம், அதை வெளிப்படுத்தலாம். பேசின பிறகு என்ன பண்ணலாம்? அசம்பிள் ஆகலாம், ஒன்று சேரலாம். ஒன்று சேர்ந்த பிறகு என்ன செய்யலாம்? ஒரு அசோசியேஷன், ஒரு சங்கம், ஒரு யூனியன் அமைக்கலாம். ஒரு யூனியன் அமைத்த பிறகு என்ன பண்ணலாம்? இந்தியா முழுவதும் நாம எங்க வேணாலும் சுற்றுப்பயணம் போய் வரலாம். அப்படி சுற்றுப்பயணம் போறோம்னு சொன்னா எங்க வேணாலும் இந்தியாவில தங்கலாம். இதுதான் அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ஏல ஆரம்பித்து இ வரை பேசுறோம். பேசின பிறகு ஒன்று கூடுறோம். ஒன்று கூடிய பிறகு நம்ம ஒரு சங்கம் ஆகிறோம். ஒரு சங்கமாக ஒரு சங்கம் உருவான பிறகு நாம இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் போறோம். அவ்வாறு போகின்ற பொழுது இந்தியாவில எங்க வேணாலும் தங்கலாம். இப்படித்தான் நம்ம சுருக்கமா வச்சுக்கணும், அப்பதான் மறக்க முடியாது. அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. கிளாஸ் பில சொல்றாங்க அசம்பிள் ஆகலாம், ஆயுதங்கள் இன்றி அசம்பிள் ஆகலாம், ஆனால் ஒரு விதிவிலக்கு. ஏனென்று சொன்னால் இதில் ஒரு அற்புதமான வழக்கு இருக்கிறது, ஜெகதீஸ்வரன் வழக்கு. அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதத்துல ஒரு பிரிவினர் நாங்க, எனவே கையில ஒரு கொடிய ஆயுதங்களோடு மனித மண்டை ஓடுகளோடு அந்த திருவிழாக்களை கொண்டாடி வருகின்றார்கள். அப்போது அங்கே இருந்த போலீஸ் கமிஷனர் அதை தடை செய்கிறார். தடை செய்கின்ற பொழுது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது. அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, கமிஷனர் போட்ட உத்தரவு செல்லுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க? நாங்க இந்து மதத்துல ஒரு பிரிவு, ஒரு ஆஃப் ஷூட்ஸ் ஆஃப் தி ஹிந்து ரிலிஜியன். ஆஃப் ஷூட்ஸ்னா பிரான்ச்னு அர்த்தம், கிளை என்ற அர்த்தம். நாங்க சுதந்திரம், எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் ஒன்று கூடலாம், ஒரு திருவிழா கொண்டாடலாம், எங்க கடவுளை நாங்க வொர்ஷிப் பண்றோம் அப்படின்னு சொல்றப்ப கமிஷனர் என்ன பண்றாரு? தடை போட்டுட்டாரு, அது செல்லாது, எங்களுடைய அடிப்படை உரிமையை அவர் பறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறு சொல்கின்ற பொழுது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்றாங்க, நீங்க கையில எடுத்துக்கொண்டு வர ஆயுதங்கள் கொடுமையானது. வேல் சூளம் எடுத்துட்டு வரீங்க. ரெண்டாவது, மனித மண்ட ஓடுகளை எடுத்துட்டு வரீங்க. அவ்வாறு எடுத்து வருவது அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் பி படி தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கமிஷனர் போட்ட உத்தரவு சட்டப்படி செல்லும். உங்களுடைய அடிப்படை சுதந்திரத்தை பறிக்கவில்லை. கையில் கொடிய ஆயுதங்களோடு நீங்க ஒன்று சேரக்கூடாது. ஒரு மீட்டிங் போடலாம், 1 லட்சம் பேரை வச்சு கூட மீட்டிங் போடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த வழக்கினுடைய தீர்வு. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் பிறகு சொல்றேன். ஆனா இஸ்லாமிய சகோதரர்கள் மொஹரம் பண்டிகையின் பொழுது ஒரு குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட பொருளை கையில் எடுத்துக்கொண்டு உடலில் கீறிக் கொள்வார்கள். ஒரு ரொம்ப கூர்மையான வாள், கத்தி மாதிரி இருக்கும். அது அனுமதிக்கப்படுகிறதா என்று சொன்னால் அது அனுமதிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அது ரிலீஜியஸ் ரீதியாக தொன்று தொட்டு அந்த மதத்தில் அதை கடைபிடித்து வருவதால் பொது இடங்களில் கூர்மையான ஆயுதத்தை தன் உடலில் கீறிக்கொண்டு ரத்தத்தை வரவழைப்பார்கள் மொஹரம் பண்டிகையின் பொழுது. அந்த இடத்துல அது வெப்பனோட எப்படி அசம்பிள் ஆகுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, if there is customary right, customary gift, it can be allowed. சட்டம் பெரிதா கஷ்டம் பெரிதா என்று சொன்னால் கஷ்டம் தான் மேலோங்கி நிற்கும். எடுத்துக்காட்டு, நம்முடைய இந்து மதத்துல இந்து மேரேஜ் ஆக்ட் பாருங்க, ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். அத்தை மகளை திருமணம் செய்யக்கூடாது, மாமா மகளை திருமணம் செய்யக்கூடாது, அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது. ஆக்ட் இஸ் வெரி கிளியர்.
ஆனா நாம என்ன செய்யறோம்? அக்கா மகளை திருமணம் செய்து கொள்கிறோம், அத்தை மகள் மாமன் மகளை திருமணம் செய்து கொள்கிறோம். ஆனா சட்டத்துல தடை செய்யப்பட்ட உறவு திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய கஷ்டம் அதை அனுமதிக்கிறது, நம்முடைய வழக்கம், நம்முடைய ரிலீஜியஸ் அதை அனுமதிக்கிறது. எனவே அந்த இடத்துல இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 குறுக்கே வருமா என்றால் வராது, அங்கே அனுமதிக்கப்படுகிறது. அந்த இடத்துல சட்டம் ஜெயிக்குதா கஷ்டம் ஜெயிக்கிறதா என்று பார்த்தால் கஷ்டம் தான் மேலோங்கி நிற்கிறது. ஏனென்று சொன்னால் சமூகம் மாடர்ன் சிவிலைசேஷன் லைஃபுக்கு நம்ம வந்த பிறகு வழக்கம் தான் வந்தது, அதன் பிறகுதான் சட்டம் உருவானது. எனவே வழக்கம் மேலோங்கி நிற்கும். அதை போல டவுரி பிராகினிஷன் ஆக்டை பொறுத்தவரை டவுரி வாங்கக்கூடாது, ஆனா அவங்க சம்பிரதாயப்படி டவுரி கொடுக்குறாங்க, அதை அனுமதிக்கிறாங்க, காலங்காலமா அதை அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னா அது குற்றம் கிடையாது. கஸ்டமரி கிஃப்ட் கேன் பி எக்ஸ்சேஞ்ச். அதை போலத்தான் அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் B ல சொல்றாங்க, அசெம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்அவுட் ஆர்ம்ஸ். அப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் முகரம் பண்டிகைக்கு கத்தி வச்சுட்டு உடம்புல கீறிக்கிறாங்க, ரத்தம் வருது, அதை அனுமதிக்க முடியுமானா அனுமதிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அங்கே கஷ்டம் மேலோங்கி நிற்கிறது. இஸ்லாமிய மதம் தோன்றிய காலத்திலிருந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறதுனால அந்த இடத்தில் தடை கிடையாது. அது மட்டுமல்ல, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆர்டிகல் 19 பொறுத்தவரை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது. அதை ஒரு 9 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, தேசத்தினுடைய இறையாண்மைக்கு அல்லது ஒற்றுமைக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது, ஒற்றுமைக்கு விரோதமாக பேசக்கூடாது. செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையில நீங்க ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரீஸ், நம்ம நாடு எந்தெந்த நாடுகளோடு வெளிநாடுகளோடு நல்ல நட்புறவை வைத்து பராமரித்து வருகிறார்களோ அந்த நாடுகளுக்கு எதிராக கூட நீங்கள் எந்தவித பேச்சையும் பேசக்கூடாது. பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கிற்கு நீங்கள் குந்தகம் விளைவிக்க கூடாது. பப்ளிக் ஆர்டர் அதை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, லா அண்ட் ஆர்டர். டீசன்சி, அதற்கு விரோதமாக நீங்கள் பேசக்கூடாது. மொராலிட்டி, அதற்கு விரோதமாக நீங்கள் பேசக்கூடாது. சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விரோதமாக நடக்கக்கூடாது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், டிஃபாமேஷன், இன்சைட்மெண்ட், இதெல்லாம் 9 நிபந்தனைகள் இருக்கிறது. சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரீஸ், பப்ளிக் ஆர்டர், டீசன்சி, மொராலிட்டி, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், டிஃபாமேஷன், இன்சைட்மெண்ட். இந்த 9 நிபந்தனைகளை எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். பப்ளிகேஷன் இருக்கு, பேப்பர் இருக்கு, ஓட்டு இருக்கு. சரிங்க, ஓட்டு பொறுத்தவரை இதுல ஒரு கேள்வி. இந்த கேஸ் ரமேஷ் தாப்பர் வழக்கில் சொல்றாங்க, கிராஸ் ரூட்ஸ் கேஸ் என்று சொல்றாங்க. கிராஸ் ரூட் கேஸ், ரமேஷ் தாப்பர், AIR 1950 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 124. AIR 1950 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 124. உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. சினிமா சென்சார் கமிட்டி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அதுலயும் ஒரு ரீசனபிள் கிளாசிபிகேஷன்ஸ் வேணும் சார். எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, எந்த திரைப்படத்தை வேண்டுமானால் எடுத்து என்னால் ஒளிபரப்ப முடியுமா? இந்த 9 கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். K.A. Abbas, AIR 1971 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 481, reasonable classification. K.A. Abbas, AIR 1971 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 481. அதை போலவே சாம்பல் பள்ளத்தாக்கில் பிரபல கொள்ளைக்கார கூட்டத்தினுடைய தலைவியாக விளங்கிய பேண்டிட் குயின், ஒரு முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் திரு பூலான் தேவி அவர்களை பற்றி ஒரு திரைப்படம் பேண்டிட் குயின் என்ற
பெயரில் அந்த திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படத்துக்கு தடை கேட்கிறாங்க. இதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் அந்த பேண்டிட் குயின், கேஸ் நேமே பேண்டிட் குயின், 1996 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 1, பேண்டிட் குயின். சாம்பல் பள்ளத்தாக்கில் இருந்த ஒரு முன்னாள் கொள்ளைக்கார தலைவர், அந்த அம்மா பெயர் பூலான் தேவி. பிறகு அந்த வன்முறை பாதையை விட்டு விலகி ஜனநாயக பாதைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக வராங்க. பிறகு she was shot at death, துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அவர்களை பற்றிய ஒரு படம் தான் இந்த பேண்டிட் குயின். இந்த பேண்டிட் குயின் படத்தை வெளியிடுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது, ஆனாலும் சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். 1996 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 1, பேண்டிட் குயின். Freedom to go abroad is also a fundamental rights. வெளிநாடுகளுக்கு சென்று வருவது என்னுடைய அடிப்படை உரிமை. Vote for freedom. Vote to freedom வேற, vote for freedom வேற. அதாவது நமக்கு ஓட்டுரிமை இருக்கிறது என்பது உரிமை. ஓட்டு போடுவது என்பது, இதுக்கு இங்கிலாந்து கேஸ் தான் ரொம்ப ஃபேமஸான கேஸ் இருக்கு. அதுல ஓட்டு போட போவார அவரை தடுத்துருவாங்க. ஆனா அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட நினைத்தாரோ அந்த கட்சி தான் இங்கிலாந்துல ஆட்சிக்கு வருது. லேபர் பார்ட்டி தான் ஆட்சிக்கு வருது. உடனே அவர் கேஸ் போடுறாரு. ஓட்டு போட தடுத்தது சட்டப்படி குற்றம், அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கேஸ்ல சொல்றேன். Freedom to go abroad is a fundamental rights. Manaka Gandhi, AIR 1978 Supreme Court, page number 597. In the case of Manaka Gandhi, AIR 1978 Supreme Court, page number 597. அதை போலவே the free legal aid, the speedy trial, the handcuffing, the handcuff எல்லாம் கூடாது. சுனில் பத்ரா கேஸ்ல சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. அவர் ரைட் வயலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஜனநாயக நாட்டுல அவருக்கு விளங்கிட்டு பொது இடத்துல கூட்டு போவாதீங்க, பொது தெரு வழியாக, ரோடு வழியாக. சுனில் பத்ரா வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 19 sub article 2 and under article 19 sub article 6 of the Constitution of India 1950 ல சொல்றாங்க. VG ராவ் இதுதான் முதலாக வந்த வழக்கு இந்தியாவிலே. VG ராவ் RAO, VG ராவ் versus மெட்ராஸ், 1951 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 147. இதே சுதந்திரத்தை பற்றி 18/1/2019 மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு கேஸ் போடுறாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுறாங்க. மும்பை ஹோட்டல்ல யாருமே கேபரேட் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த கேபரேட் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் உச்ச நீதிமன்றம் போகிறது. உச்ச நீதிமன்றம் அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த தொழிலை நம்பிதான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேற தொழில் தெரியாது, எனவே இவங்க ரீசனபிள் கிளாசிபிகேஷன் ஆஃப் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 14 பாக்குறாங்க. 14 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ரீசனபிள் கிளாசிபிகேஷன் தான், இவர்கள் இந்த நடனம் ஆடுவது செல்லும் சொல்றாங்க. இதையே தான் இங்க கொண்டு வராங்க. அண்டர் ஆர்டிகல் 19 என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் அது, அதை பறிக்க கூடாது. எனவே ஒரு சில நிபந்தனைகளோடு அந்த கேபரேட் டான்ஸ் அவங்க ஆடலாம் ஹோட்டல்ல. சில ஆபாசம் இல்லாமல் கேபரேட் டான்ஸ் அவங்க ஆட முடியும். எனவே ஃபண்டமெண்டல் நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் பேசலாம், அவற்றை வெளிப்படுத்தலாம். ஆனால் 9 கண்டிஷன் சொல்றாங்க. தேசத்துடைய இறையாண்மைக்கு சாவரனிட்டி மீன்ஸ் வெளியிலிருந்து யாரும் நம்ம நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. உள்நாட்டில் இருக்கக்கூடிய யுத்த குழுக்கள், கிளர்ச்சியாளர்கள், ஒரு அல்லூமா ஜிகாத் கமிட்டியோ அல்லது லஷ்கர்-இ தொய்பா வெளியிலிருந்து நம்ம நாட்டை ஆளுகை செய்ய முடியாது.
உள்நாட்டில் இருக்கக்கூடிய உல்ஃபா தீவிரவாதிகள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், மாவோயிஸ்டுகள், இவர்களெல்லாம் நம்ம நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. எனவே நம்ம நாட்டை யாரு ஆட்சி செய்ய முடியும்னு சொன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக தான், ஜனநாயகத்தின் வாயிலாக தான் நம்ம தேசத்தை ஆட்சி செய்ய முடியும். No one to control over the India, our country, externally as well as internally. இதான் sovereignty. இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது, செயல்படக்கூடாது, ஆயுதம் ஏந்தக்கூடாது, ஒன்று கூட கூடாது. சிவில் ரைட்ஸ் சொன்ன கேஸ் இது, விஜி ராவ் கேஸ் அண்டர் ஆர்டிகல் 20. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. காலச்சூழல் சற்று குறைவா இருப்பதனால் நான் குறைத்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 என்ன சொல்றாங்க? கிளாஸ் ஏல நாம பேசலாம், ஒன்று கூடலாம். கிளாஸ் பில என்ன சொல்றாங்க? பேசலாம், வெளிப்படுத்தலாம் ஏ. அதன் பிறகு ஒன்று கூடலாம், ஆயுதங்கள் இன்றி ஒன்று கூட வேண்டும். ஜெகதீஸ்வரன் கேஸ் இருக்கிறது. ஒன்று கூடிய பிறகு என்ன செய்யலாம்? ஒரு அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணலாம், ஒரு யூனியனா ஃபார்ம் பண்ணலாம், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் ஆன பிறகு என்ன பண்ணலாம்? இந்தியா முழுவதும் நம்ம டூர் போலாம். அண்டர் செக்ஷன் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் டி அண்டர் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் டில சொல்றாங்க, இந்தியா முழுவதும் சென்று வந்த பிறகு இந்தியாவில் எங்க வேணாலும், எங்க விரும்புறோமோ அங்க போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், இடம் வாங்கி குடியிருக்கலாம். முதல்ல பேசுறோம், அதை வெளிப்படுத்துறோம். பேசின பிறகு ஒன்று கூடுறோம், ஆயுதம் இல்லாம. ஒன்று கூடிய பிறகு ஒரு சங்கமா உருவாகிறோம். ஒரு சங்கம் உருவான பிறகு இந்தியா முழுவதும் போறோம், நம்ம எங்க வேணாலும் போயிட்டு வரோம். இந்தியாவில் எங்க வேணா போறோம், அங்க ஏதாவது ஒரு இடம் பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? பணம் போட்டு பிளாட்டை வாங்கி குடும்பமே நம்ம அங்க வசிக்கலாம். அழகா நம்ம இப்படித்தான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ, கிளாஸ் எஃப் கொண்டு போயிட்டு சாதாரண உரிமையை வைத்து விட்டார்கள். இதுல ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் சப் ஆர்டிகளுக்கும் கேஸ் லாஸ் இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் நம்மளால பார்க்க முடியாது, அதுக்கு நேரம் கிடையாது. அண்டர் ஆர்டிகல் 20 சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன். ஆர்டிகல் 19 யாருக்கு பொருந்தும்? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆர்டிகல் 19 can be applicable only for citizen of India. ஆர்டிகல் 20 சிட்டிசனுக்கும் பொருந்தும், நான் சிட்டிசனுக்கும் பொருந்தும். அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 1 எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லெஜிஸ்லேஷன் என்று சொல்வார்கள். எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லெஜிஸ்லேஷன், ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கு சில பாதுகாப்புகளை அளிப்பதுதான் அண்டர் ஆர்டிகல் 20. இல்லைன்னா டபுள் ஜியோ பாடி வந்துடும். அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 1 எதை பற்றி பேசுகிறது? பின்னோக்கி சென்ற காலத்தையும் உட்படுத்தி ஒரு தண்டனை அளிப்பதை எதிர்த்து சில பாதுகாப்புகளை அளிக்கிறது. ஒரு சம்பவம் நடந்தது, சம்பவம் நடந்த பிறகு ஒரு சட்டம் வருகிறது. அந்த சட்டத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும், இந்த சட்டத்துக்கு ப்ராஸ்பெக்டிவ் ரைட் இருக்கா, பவர் இருக்கிறதா, ரெட்ராஸ்பெக்டிவ் பவர் இருக்கிறதா என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். பொதுவாக ப்ரொசீஜர் லாவுக்கு பொறுத்தவரை ப்ராஸ்பெக்டிவ் பவரும் உண்டு, ரெட்ராஸ்பெக்டிவ் பவரும் உண்டு. இருந்தாலும் சிஆர்பிசிக்கும் சிபிசிக்கும் ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான் இருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஜட்ஜ்மெண்ட் மூலமாக. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது, நாளைக்கு தான் ஒரு புது சட்டம் வருது. அந்த புது சட்டம் அன்றைய தினத்திலும் தான் இயங்கக்கூடிய ஒரு வகை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது, நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இன்றையிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு சட்டத்தின் போர்வையில தண்டிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த சட்டத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கணும், இந்த சட்டத்திற்கு ரெட்ராஸ்பெக்டிவ் பவர் இருக்கிறது அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருந்தால்தான் பொருந்தும், இல்ல பொருந்தாது. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அட் த டைம் ஆஃப் அஃபென்ஸ், அவர் சம்பவம் நடக்கின்ற பொழுது, ஒரு குற்றம் செய்கின்ற பொழுது எந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டது அது மட்டும் தான் பொருந்தும்.
இப்ப எக்ஸஸா பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? நேற்று ஒரு சண்டை நடந்தது. பழைய சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் பொருந்தும். இன்னைக்கு புதுசா ஒரு சட்டம் வந்து இன்னையில இருந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப நேத்து நடந்த பிரச்சனைக்கு புது சட்டத்துல வந்து தண்டனை இருக்கு. இப்ப புதிதாக வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளின் வாயிலாக அந்த அக்யூஸ்ட தண்டிக்க முடியுமானா முடியாது. என்னைக்கு பிரச்சனை நடந்தோ அன்னைக்கு அன்றைய தினம் எந்த சட்டம் அமலில் இருந்ததோ நடைமுறையில் இருந்ததோ அந்த சட்டத்தின் வாயிலாக மட்டுமே அந்த நபரை தண்டிக்க முடியும். அதன் பின்னிட்டு உருவாக்கப்பட்ட சட்டத்தின் வாயிலாக அவரை தண்டிக்க முடியுமா? பிறகு தண்டிக்க முடியாது. நோ எக்ஸஸ் பனிஷ்மெண்ட். ப்ராஸ்பெக்டிவ் வேல்யூ இருக்கா, எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப சட்டமன்றத்தினுடைய சட்டமன்றம் அதிகாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பை அது விதிக்கிறது. பொதுவா ஒரு சட்டமன்றம் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பவர் இருக்கும், அல்லது ரெட்ரோஸ்பெக்டிவ் பவர் இருக்கும். ப்ராஸ்பெக்டிவ் என்று சொன்னால் வரும் நிகழ்வு, இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும்னு அர்த்தம். இந்த சட்டம் இன்றைக்கு தான் செயல்படுத்துறோம், இனிமேல் ஏதாவது குற்றம் செய்தீங்கன்னா இந்த சட்டத்தின்படிதான் உங்களை தண்டிப்புன்னு அர்த்தம். இனி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதுதான் தமிழ்ல வரு நிகழ்வு என்று சொல்வார்கள். ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட், ப்ராஸ்பெக்டிவ் பவர். முன்மேவு அதிகாரம் என்று சொன்னால் அந்த சட்டங்களை ஏற்றுவர்கள். அந்த சட்டம் ஏற்றுறாங்க, சட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் அதுவும் பொருந்தும். இதுதான் முன்மேவு அதிகாரம், ரெட்ரோஸ்பெக்டிவ் பவர். அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால சொல்றாங்க, ஒரு குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை முன்மேவு சட்டங்களை ஏற்றுவதற்கு தடை செய்கிறது. ரெட்ரோஸ்பெக்டிவ் பவர்ல நீங்க வந்து ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. கிரிமினல் அஃபென்சஸை பொறுத்தவரை அன்றைக்கு என்ன சட்டம் நடைமுறையில் இருக்கிறதோ அதன்படிதான் தண்டிக்க முடியுமே தவிர இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தின் வாயிலாக நீங்க வந்து தண்டிக்க முடியுமானா முடியாது. அன்றைய தினத்தில் என்ன நடந்ததோ, from time to time என்னவோ. ஆனால் உரிமையல் சட்டங்களில் நீங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் பவர் உள்ள மாதிரி நீங்க ஒரு சட்டத்தை ஏற்றீங்கன்னு சொன்னா அதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் குற்றவியல் சட்டங்களுக்கு மட்டும்தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் பவரே கிடையாது, ப்ராஸ்பெக்டிவ் பவர் மட்டும்தான். இதுதான் அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 1 சொல்கிறது. ஒரு குற்றத்தில் ஈடுபட்டதாக ஒரு நபரின் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த நபர் இன்றைய தினத்தில் என்ன குற்றம் செய்தாரோ அந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் அவரை தண்டிக்க வேண்டும். வேற எந்த குற்றத்துக்காகவும் அவரை வந்து தண்டிக்க கூடாது. சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மைன்ஸ் வெர்சஸ் கேசி தாப்பர் வழக்கில் சொல்றாங்க. இது 1961 வந்த வழக்கு. ஒரு குற்றத்தை யார் செய்கிறாரோ அந்த நேரத்தில் எந்த சட்டம் நடைமுறையில் இருந்ததோ அந்த சட்டத்தின் வாயிலாக மட்டும்தான் அந்த நபரை தண்டிக்க வேண்டும். சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மைன்ஸ் வெர்சஸ் கேசி தாப்பர், AIR 1961 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 883. AIR 1961 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 883. சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மைன்ஸ் வெர்சஸ் கேசி தாப்பர், AIR 1961 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 883. கேதார்நாத் வழக்கிலையும் அதுதான் சொல்றாங்க. கேதார்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வழக்கிலையும் அதுதான் சொல்றாங்க. இது 1953 வந்த வழக்கு, கேதார்நாத் வழக்கு. AIR 1953 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 404. அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2. டபுள் ஜியோபாடி, நிமோ டிபேட் டிஸ் வெக்ஸாரி. இந்த மேக்சிம் ஒரு நபரை ஒரு முறைதான் தண்டிக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் தண்டிக்க முடியாது. No one can punish twicely. Nemo debet dis vexari. இதை நீங்க படிக்கின்ற பொழுது டபுள் ஜியோபாடி அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 இதை படிக்கின்ற பொழுது சிபிசில அண்டர் செக்ஷன் 11 நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரெஸ் ஜுடிகேட்டா சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 300 நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
ஒரு சம்பவத்திற்கு ஒரு முறை தான் தண்டிக்க முடியும். Under section 11 of CPC, res judicata. Under section 300 CRPC, அங்கேயும் அதுதான் சார் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நபரை ஒரு முறை தான் விசாரணை செய்யும், ஒரு முறை தான் தண்டிக்க முடியும். இதைத்தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 டபுள் ஜியோபார்டி. டபுள் ஜியோபார்டி அப்படி என்று சொன்னால் இரட்டை இடர்பாடு. 2 முறை அவரை வந்து தொந்தரவு உள்ளாக்க கூடாது. ஒரு சம்பவத்திற்கு ஒரு தீர்வுதான். இது அமெரிக்க ஐக்கிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திலிருந்து இதை நாம் பார்க்க வேண்டும். லியோ ராய் வெர்சஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில், AIR 1958 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 119. லியோ ராய் versus Superintendent of District Jail. Leo Roy versus Superintendent of District Jail. இந்த வழக்கிலே கஸ்டம்ஸ் வந்து கடல் சுங்க சட்டத்தின்படி இந்த அக்யூஸ்ட தண்டிக்கிறாங்க. அதன் பிறகு இவர் கிரிமினல் கான்ஸ்பைரசி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஐபிசில என்ன பண்றாங்க, வழக்கு போடுறாங்க. ஏற்கனவே கடல் சுங்க சட்டத்துல தண்டிக்கப்பட்ட நபர் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு ஐபிசில என்ன பண்றாங்க, கிரிமினல் கான்ஸ்பைரசி பண்ணாரு, குற்றம் ஒரு சதி செய்தார்னு சொல்லிட்டு இந்த லியோ ராய் மீது மற்றொரு வழக்கு தொடுக்கிறாங்க. இப்பதான் உச்ச நீதிமன்றம் இதுல தலையிடுறாங்க. ஏற்கனவே விசாரிச்சு அவருக்கு வந்து அந்த கேஸ்ல வந்து நீங்க தண்டனை கொடுத்த பிறகு சப்சிக்வெண்டா நீங்க ஐபிஎஸ்ல வந்து கிரிமினல் கான்ஸ்பைரசியை பயன்படுத்தி நீங்க தண்டிக்க முடியாது. அது அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 அடிப்படையில் அது டபுள் ஜியோபார்டி, இரட்டை இடர்பாடு. எனவே அந்த அக்யூஸ்ட் வந்து அக்யூட்டல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. லியோ ராய் வெர்சஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில், AIR 1958 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 119. Under Article 20 sub Article 3, testimonial compulsion இருக்கக்கூடாது. Testimonial compulsion இருக்கவே கூடாது. Nobody can be compelled. ஒரு குற்றத்துக்காக ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு நபர் அவருக்கு எதிராகவே ஒரு சாட்சியை நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கம்பல் பண்ண முடியுமா? முடியாது. அக்யூஸ்ட் கிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பெட்டிஷன் போறீங்க. அந்த பெட்டிஷன் வந்து லை ஆகுமா? ஆகாது, டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க. ஏனென்று சொன்னால் அந்த டாக்குமெண்டை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் அவர் சப்மிட் பண்ணார்னா, பிளேஸ் பண்றாருன்னு சொன்னா அதை வைத்தே அந்த அக்யூஸ்ட தண்டிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவர் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு பாதுகாப்பு அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3. இதைத்தான் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்றாங்க. தான் சொல்றாங்க. அவர் போலீஸ் கிட்ட கன்ஃபெஷன் கொடுத்தாலும் அந்த கன்ஃபெஷன் செல்லாது. அந்த கன்ஃபெஷன் அவருக்கு எதிர்ப்பாக பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஒரு சாட்சி ஒரு வழக்கில் வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார், அந்த நபருக்கு எதிராக ஒரு சாட்சிகள் தேவைப்படுகிறது. எனவே எதிரிகிட்டே அந்த டாக்குமெண்ட் இருக்கு, எதிரி வாயாலே அதை சொல்லுங்கன்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறாங்க. முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு அப்ரூவரா மாறி வேண்டுமானால் குற்றத்தை ஒத்துக்கொள்ளலாம். Accomplice under section 133 Indian Evidence Act 1872 சர் ஜேம்ஸ் எஃப் ஸ்டீஃபன் ரோட்டமி அதை எழுதி வச்சிருக்காங்க. இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம் அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 பொறுத்தவரை சில வழக்குகள், குற்றவியல் வழக்குகளில் மிக முக்கியமான சாட்சி தடயங்கள் எதுவும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ரொம்ப தடுமாற்றம். அந்த நேரத்துல என்ன செய்யலாம்னா அப்ரூவர் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். அதுவும் அங்கே த்ரெட் இருக்கக்கூடாது,
கொயர்ஷன் இருக்கக்கூடாது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ராட் இருக்கக்கூடாது, மிஸ் ரெப்ரசன்டேஷன் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இதை சொன்னதை எல்லாம் அப்படியே இந்தியன் கான்ட்ராக்ட்ல அதே பொருந்தும். அண்டர் செக்ஷன் 15, 16, 17, 18, 19 CUF என்று சுருக்கமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். C stands for coercion, U stands for undue influence, F stands for fraud, M stands for misrepresentation mistake. இது எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. இதுவெல்லாம் இருந்தால் அந்த அப்ரூவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அது செல்லாது. இதுவெல்லாம் இருந்ததா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் செல்லாது. அண்டர் ஆர்டிகல் 9, அண்டர் ஆர்டிகல் 20, சப் ஆர்டிகல் 3ல சொல்றாங்க, ஒரு சாட்சியை கம்பல் பண்ணி நீங்க அவர்கிட்ட நீங்க வந்து டெஸ்டிமோனியல் வாங்க கூடாது. ஏனென்று சொன்னால் வாங்கினால் அது அந்த சாட்சிக்கு எதிராகவே, அந்த எதிரிக்கு எதிராகவே அமையும் பட்சத்தில் அது போன்ற ஒரு சாட்சியத்தை கம்பல் பண்ணி வாங்க கூடாது. அவ்வாறு வாங்கினால் அது சட்டப்படி செல்லாது. ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு நபர் தனக்கு எதிராக ஒரு சாட்சியமாக அது ஆக்கப்படுவதற்கு வற்புறுத்த கூடாது. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸ் லை டிடெக்ஷன் இருக்கு. லை டிடெக்ஷன் டெஸ்ட், நார்கோ அனலைசிஸ் டெஸ்ட், பிரெயின் மேப்பிங் டெஸ்ட், பீப் டெஸ்ட், இதெல்லாம் கொண்டு வர முடியுமா? லை டிடெக்ஷன், அந்த நீங்க டிடெக்ட் பண்றீங்க பொய் சொல்றாரா இல்லையா. ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர் வழக்கு, ஸ்கேம், Dehelka.com ஊழல், டெல்கி என்பவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி டெல்கி கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்றாங்க, இந்த லை டிடெக்ஷன் டெஸ்ட், இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அப்ப இந்தியாவில் பிரபலமான ஒரு அரசியல் கட்சி தலைவரை குறிப்பிடுறார். அதை வைத்து விசாரணை செய்ய முடியுமா? எவிடென்ஷியரி வேல்யூ இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. Dehelka.com ஊழல், அதே போல ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர், அதுல பீப் டெஸ்ட் பண்றாங்க. பிரெயின் ஆக்டிவேஷன், பிரெயின் எலக்ட்ரிக் ஆக்டிவேஷன் ப்ரொஃபைல் டெஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த பீப் டெஸ்ட், பிரெயின் மேப்பிங் இருக்கு. பிரெயின் மேப்பிங் பண்ண முடியாது, லைட் டிடெக்ஷன் டெஸ்ட் பண்ண முடியாது, நார்கோ அனலைசிஸ் டெஸ்ட், இதையெல்லாம் செய்தால் ஒரு அக்யூஸ்டுக்கு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவருக்கு சில பொருட்களை கொடுத்து, மயக்க மருந்து மாதிரி இருக்கும், குளோரோஃபார்ம் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து அவர் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கிறது. அவ்வாறு செய்தால் அதற்கு சட்டப்படி சான்றியல் மதிப்பு உண்டா, எவிடென்ஷியரி வேல்யூ உண்டா என்று சொன்னால் கிடையாது. இந்த கேஸ் ஆஃப் செல்வி 2010 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 1. செல்வி 2010 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 1. அதை போல ஸ்னிஃபர் டாக்கருக்கு அதுவும் செல்லாது. மோப்பநாய் வந்து ஒரு நபரை வந்து கண்டுபிடிக்கிறது. மோப்பநாய் வந்து ஒரு எவிடென்ஷியரி வேல்யூ கொண்டு வர முடியுமா? முடியாது. லைட் டிடெக்ஷன் டெஸ்ட், அது எவிடென்ஷியரி வேல்யூயா கிடையாது. நார்கோ அனலைசிஸ் டெஸ்ட் எவிடென்ஷியரி வேல்யூயா கிடையாது. பீப் டெஸ்ட் எவிடென்ஷியரி வேல்யூயா கிடையாது. பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் எவிடென்ஷியரி வேல்யூயா கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் அவன் மூளையில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அவன் மூளையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரகசிய செய்திகளை அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய சம்மதம் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக நாம போதை மருந்து செலுத்தி அவர் மூளையில் இருக்கக்கூடிய ரகசிய தகவல்களை நாம திருடினால் அது சட்டமா? சட்டப்படி அது வந்து அதுக்கு எவிடென்ஷியரி வேல்யூ இருக்கிறதா? கிடையாது. அவருடைய சம்மதத்தோடு எது வேண்டுமானாலும் கேட்டு வாங்கலாமே தவிர, நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை வச்சு அவருக்கு எதிராக நீங்க பயன்படுத்தவே முடியாது. இந்த 4 டெஸ்ட் இருக்கு பாருங்க. நார்கோ அனலைசிஸ் டெஸ்டா இருந்தாலும் சரி, லைட் டிடெக்ஷன் டெஸ்டா இருந்தாலும் சரி,
பாலிகிராஃபாக இருந்தாலும் சரி, பிரெயின் மேப்பிங்கா இருந்தாலும் சரி, பீப் டெஸ்டா இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு அக்யூஸ்ட் கிட்ட இருந்து ஒரு தகவலை பெற்று அந்த தகவலின் அடிப்படையில் அந்த அக்யூஸ்ட வந்து தண்டிக்க முடியுமானா முடியவே முடியாது. அப்ப எந்த ஆர்டிகல் இதுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது? அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அதை வேண்டாம் என்ன பண்ணலாம், அந்த புலன் விசாரணை மேற்கொண்டு எடுத்து செல்வதற்கு வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாமே ஒழிய அதை கொண்டு வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க அக்யூஸ்ட் வந்து கன்விக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. இதற்கு அற்புதமான ஒரு வழக்கு முன்னாள் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு இந்தியாவின் சார்பில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தை தோல்வியை தழுவிய முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. சசி தரூர் சுனந்தா என்ற ஒரு அம்மா வந்து மர்மமான முறையில இறந்து போறாங்க. பெட்ல இருக்கிறாங்க, பெட்லயே கிடக்குறாங்க ஹோட்டல்ல, அந்த ரூம்ல. சுனந்தா மர்டர் கேஸ். சசி தரூரை அவரை கொண்டு வராங்க. டெஸ்ட் வேண்டாம், மேபி டன், டெஸ்ட் வேணா எடுக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த எதிரியை தண்டிக்கவே முடியாது. சுனந்தா மர்டர் கேஸ்ல எதுதான் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்? அதுல குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபர் யாருன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூரை குற்றம் சுமத்துறாங்க. மிகப்பெரிய பணக்காரங்க அந்த அம்மா. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, இந்த டெஸ்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம், அது இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு வேண்டாம் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் அதை பயன்படுத்தி வந்து அவரை தண்டிக்க முடியாது. வாட் இஸ் forbidden under article 20 sub article 3 is to compel an accused to say something from his personal knowledge relating to the charge against him. குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் தன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் குறித்து தன்னுடைய சொந்த அறிவுக்கு எட்டிய விஷயங்களை கூறுமாறு அவரை வந்து கட்டாயப்படுத்துவதே கூடாது. அண்டர் ஆர்டிகல் 21 மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த 21 வருதுன்னு சொன்னாவி இதுல ஒரு கோல்டன் ட்ரையாங்கிளும் இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 21 protection of life and personal liberty. No person shall be deprived of his life or personal liberty except according to law procedure established by law. ஆர்டிகல் 21 யார் யாருக்கு பொருந்தும்? சிட்டிசனுக்கும் பொருந்தும், நான் சிட்டிசனுக்கும் பொருந்தும். முதல் கேள்வி. ஏன்னா ஜுடிஷியல் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்கறாங்க சார். ஒவ்வொரு ஆர்டிகலும் யார் யாருக்கு பொருந்தும் தெளிவா நம்ம அதையும் ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கணும். இதுக்கு பெஸ்டான கேஸ் ஆர்டிகல் 21க்கு மேனகா காந்தி கேஸ் தான். புஷ்பா என்ற வழக்குல ராஜஸ்தான்ல நடக்குது. அந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு பொது இடத்துல இவர் தப்பு பண்ணிட்டாரு, அதனால இவங்களை வந்து பொது இடத்துல வந்து தூக்கிலிட போகிறோம் என்று சொல்லி அந்த மாநில அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க. அப்பதான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல சொல்றாங்க, இந்த வழக்கு லட்சுமி தேவி என்ற ஒரு அம்மா டவுரி வாங்குறாங்க, டவுரினால வந்து மர்டர் ஆயிட்டாங்க. ராஜஸ்தான் ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, பேப்பர்ல வந்து பப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க, நியூஸ் பேப்பர்ல. இந்த லட்சுமி தேவி டவுரி மர்டர், லட்சுமி தேவி கிட்ட வரதட்சணை கேட்டு அதன் அடிப்படையில் லட்சுமி தேவி என்ன பண்றாங்க, கொலை பண்ணிட்டாங்க. புஷ்பா மீது வழக்கு சுமத்தப்படுகிறது, மாமியார் அவங்கதான். குற்றம் வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி அரசு தரப்பால் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி குற்றங்கள் வந்து இனி பெண்களுக்கு எதிராக நடைபெறவே கூடாது, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும். இந்த புஷ்பா என்ற இந்த அம்மாவை கொண்டு வந்து நடு தெருவில் நிக்க வச்சு தூக்கல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேப்பர்ல விளம்பரம் வந்துடுச்சு, பேப்பர்ல அறிவிச்சிட்டாங்க. இந்த வழக்கில் the public hanging is violative of article under article 21. ஏன்னா personal liberty violate ஆகுது. 297 ஐபிசில என்ன சொல்றாங்க, ஒரு பிணத்துக்கு கூட அவமரியாதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க.
பிணத்துக்கு அவமரியாதை செய்தா அண்டர் செக்ஷன் 297 ஐபிசி படி வழக்கு பதிவு செய்யப்படும். பிணத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். அதே போல ஒருத்தவங்களை வந்து தூக்குல போறீங்கன்னு சொன்னா, நடு தெருவில் ஹேங் பண்றீங்க, பப்ளிக் பிளேஸ் வந்து ஹேங் பண்ண போறீங்கன்னு சொன்னா அது அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டியை வயலேட் பண்ணுது. இது 1985 இது சொல்லப்பட்டது. பார்பாரிக் கேஸ் 353 354 நீங்க சிஆர்பிஸ்ல படிச்சிருப்பீங்க. அண்டர் செக்ஷன் 354 he be hanged by neck till he is death. அவர் இறக்கும் வரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும். அண்டர் செக்ஷன் 354 354 சிஆர்பிஸ்ல சொல்றாங்க. இதே 354 நீங்க ஐபிஎஸ்ல படிச்சீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான். இப்ப பார்பாரிக் கேஸ் இன்று லட்சுமி தேவி ஏஐஆர் 1986 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 467. லட்சுமி தேவி ஏஐஆர் 1986 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 467. பொது இடத்துல நீங்க வந்து அவர்களை தூக்கிலிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க இந்த வழக்குல, லட்சுமி தேவி வழக்குல. ஏஐஆர் 1986 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 467. அண்டர் ஆர்டிகல் 21 பொறுத்தவரை மேனகா காந்தி கேஸ் தான் சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 21 சொல்லப்பட்ட வார்த்தை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஏகே கோபாலன் இந்த விஷயத்தை தான் கையில் எடுக்கிறாரு. 1950 ஏஐஆர் 1950 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 27 மிகப்பெரிய டிஸ்கஷன் பண்றாரு ஏகே கோபாலன். டிஃபரன்ஸ் பண்றாங்க, 3 விஷயங்களை சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் டி படி இந்தியா முழுவதும் எங்க வேணாலும் நான் டூர் போயிட்டு வரலாம். அங்கே கேப் லெட்டர் டி ஆரம்பிக்குது பாருங்க, டூர். ஆனா ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் டில அதை சொல்லியிருக்காங்க, இந்தியா முழுவதும் எங்க வேண்டுமானாலும் போயிட்டு வரலாம். அதே போல அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ஜி கிளாஸ் 1 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ஜில சொல்றாங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட். ஏகே கோபாலன் வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் உரிய செயல்முறை. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஆனால் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்துல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்ற வார்த்தை தான் பயன்படுத்திருக்காங்க. இப்ப அமெரிக்க ஐக்கிய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நேச்சுரல் ஜஸ்டிஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பொருந்துகிறது. ஒரு நபரை வந்து டெடென்ஷன்ல வைக்கிறீங்க, நீங்க தடுப்பு காவல் சட்டம் ஷெட்யூல் நம்பர் 10 கொண்டு வந்து வைக்கிறீங்க. தடுப்பு காவல் சட்டத்துல வைக்கிறீங்கன்னு சொன்னா ஏன் கைது செய்யறோம், எதற்கு கைது செய்யறோம், அதற்கான காரணங்களை சொல்ல வேண்டும், அவருடைய உறவினர்கள் வீட்டுக்கு சொல்ல வேண்டும். இதைத்தான் சிஆர்பிஎஸ்ல சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 41 பி. திலீப் குமார் பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். சமீபத்தில் நம்மை விட்டு மரித்து போன முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் திலீப் குமார் பாசு, அதை சுருக்கமாக டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்று சொல்வார்கள். அந்த கைட்லைன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. கைது செய்யறாங்கன்னா யார் கைது செய்யணும், கைது செய்யறது என்னென்ன பேட்ச் இருக்கணும், எந்த காரணத்துக்காக கைது செய்யறோம் அந்த காரணத்தை எடுத்து சொல்லணும், வக்கீல சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குன்னு சொல்லணும், வக்கீல சந்திக்க அனுமதி கொடுக்கணும், பெயில்ல நீங்க போகலாம்னு சொல்லணும். இப்படி பல விஷயங்களை சொல்றாங்க. கைது செய்யப்பட்ட பிறகு 24 மணி நேரத்துக்குள்ளாக அவர் கொண்டு வந்து என்ன பண்ணும், போலீஸ் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 57 சிஆர்பிசி படி 24 ஹவர்ஸ்ல நியரஸ்ட் கோர்ட் எதுவோ அந்த கோர்ட்ல கொண்டு வந்து அவரை போலீஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி 11 விஷயங்கள் அங்க சொல்றாங்க. ஏகே கோபாலன் அதான் இங்க கேட்கிறாரு. கேட்கிறப்ப உச்ச நீதிமன்றம் 3 விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. 3 விஷயங்களை சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1
சபார்டிகல் 1 கிளாஸ் டி ல சொல்றாங்க இந்தியா முழுமைக்கு நீங்க சுதந்திரமா போயிட்டு வரலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆர்டிகல் 19 வந்து 21க்கு தனித்தனியா இயங்கக்கூடியவை. ஆர்டிகல் 19 வேற, ஆர்டிகல் 21 வேற. இது தனியா இயங்கும், அது தனியா இயங்கும், ரெண்டும் ஒன்னா கிளப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனவே 19ல கூறப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆர்டிகல் 19ல என்ன சொல்றாங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா என்றுதான் சொல்லுகிறார்கள். தமிழில் சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்று சொல்கிறார்கள். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்று சொன்னால் சட்டத்தின் உரிய செயல்முறை என்று அர்த்தம். நம்ம சட்டத்துல அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம சட்டத்துல இருக்கிறது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. எனவே அமெரிக்க சட்டத்துல இருக்கிறது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அமெரிக்க சட்டத்துல இருப்பதற்கு இயற்கை நீதி கோட்பாடு பொருந்தும், நமக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. மூன்றாவது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்பது ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எஸ்டாப்ளிஷ்ட் பை லா என்பதும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்பதும் வெவ்வேறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிடென்ஷன் வைத்தது, தடுப்பு காவலில் வைத்தது செல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சுமார் 15-20 ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்புக்கு மாறாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இயற்கை நீதி கோட்பாடு பொருந்துன்னு சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் அண்டர் ஆர்டிகல் 21ல வரக்கூடிய விஷயங்கள். அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்கில் பேசலாம். அண்டர் ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ, ரைட் டு எஜுகேஷன். இந்த ரைட் டு எஜுகேஷன் சொன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது அண்டர் ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ, ரைட் டு எஜுகேஷன், ஃபண்டமெண்டல் ரைட். இது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 2002ல கொண்டு வந்திருந்தாலும் ஃபண்டமெண்டல் கேஸ் மாதிரி இது ஏறக்குறைய 8 வருஷம் அப்படியே தான் இருந்தது. இந்த 86th அமெண்ட்மெண்ட் இந்த இயர் ஆஃப் 2002ல கொண்டு வராங்க. கொண்டு வந்ததை எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. 2002ல கொண்டு வந்துட்டாங்க 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆனால் 2010 ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி தான் இதை நடைமுறைப்படுத்துறாங்க. 1/4/2010 தான் இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் came into force on 1st ஏப்ரல் 2010ல இருந்து தான் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதற்கு காரணமான வழக்கு என்ன அதை தெரிஞ்சுக்கணும். எதுக்காக 8 வருஷமா இதை அப்படியே பெண்டிங்ல போட்டிருந்தாங்க? இதை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமான ஒரு வழக்கு தான் இந்த கேஸ் ஆஃப் உன்னிகிருஷ்ணன், AIR 1993 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2178. அண்டர் ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ, ரைட் டு எஜுகேஷன், 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002. இது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1/4/2010. இதற்கு காரணமான வழக்கு உன்னிகிருஷ்ணன், AIR 1993 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2178. உன்னிகிருஷ்ணன், AIR 1993 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2178. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். யாருக்கு? ஃபார் சில்ட்ரன். 6 வயதிலிருந்து 14 வயது வரை உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுங்க. கட்டாய கல்வி சட்டம் இதில் தான் கொண்டு வராங்க தமிழ்நாடு அரசும். இது எதுக்கு அந்த 14 வயசை கொண்டு வந்து தீர்மானிச்சு வச்சிருக்காங்க? அரசியலமைப்பு சட்டத்துல பிறகு பார்க்க போகிறோம். அண்டர் ஆர்டிகல் 24ல சொல்றாங்க 24 பொறுத்தவரை 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை நீங்கள் எந்த ஒரு ஃபேக்டரியிலையும் எங்கேயும் வேலை செய்யக்கூடாது. ஆனால் அதுல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபேமிலி சம்பந்தப்பட்ட தொழில்னா அங்க செயல்படலாம்.
அதை பிறகு பார்க்க போறோம். அந்த ஆர்டிகல் 24 மனசுல வச்சுட்டு தான் இந்த ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏல சொல்றாங்க 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகளை நீங்க கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தே ஆக வேண்டும். இதுதான் கட்டாய கல்வி சட்டம். The Right of Children to Free and Compulsory Education Act 2009 வந்தது. The Right of Children to Free and Compulsory Education Act 2009. இதற்கு காரணமான வழக்கு உன்னிகிருஷ்ணன் வழக்குல சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி 2009 தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. Right of Children to Free and Compulsory Education Act 2009. The 21 capital A of Constitution of India 1950 படிக்கின்ற பொழுது 21 கேபிட்டல் A, 45, 51 கேபிட்டல் A, இந்த 3 ஆர்டிகிளும் ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். அதை போலவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அண்டர் ஆர்டிகல் 14, அண்டர் ஆர்டிகல் 19, அண்டர் ஆர்டிகல் 21, இது ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். இந்த 3 ஆர்டிகிளும் குழந்தைகளை பற்றி பேசுகிறது. அண்டர் ஆர்டிகல் 21 கேபிட்டல் A, அண்டர் ஆர்டிகல் 45, அண்டர் ஆர்டிகல் 51 கேபிட்டல் A. அண்டர் ஆர்டிகல் 45, 51 கேபிட்டல் A. 21 கேபிட்டல் A பார்ட் 3 ல வருகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. அண்டர் ஆர்டிகல் 45 பார்ட் 4 ல வருகிறது DPSP என்று சொல்வார்கள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறையுறுத்தும் கொள்கைகள். அண்டர் ஆர்டிகல் 45. அண்டர் ஆர்டிகல் 51 கேபிட்டல் A பார்ட் 4 கேபிட்டல் A ல வருகிறது. எனவே இவற்றை நீங்கள் மறக்க கூடாது. அண்டர் ஆர்டிகல் 22, இந்த 22 பொறுத்தவரை சிட்டிசனுக்கும் பொருந்தும், நான் சிட்டிசனுக்கும் பொருந்தும். அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 1, கைது செய்கிறார்கள் சொன்னா 3 விஷயங்கள் இருக்கும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். If you have to hear legal practitioner, CRPC அண்டர் செக்ஷன் 50 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தான் இங்க சொல்றாங்க அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. If you have the right to defend, இந்த 3 விஷயங்களை சொல்லணும். எதற்காக கைது செய்கிறோம் அதை சொல்ல வேண்டும், காரணங்களை விளக்க வேண்டும். நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வைத்து வாதாட முடியும், வழக்கறிஞர்களை சந்திக்க முடியும், உங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்டும் தர முடியும். இந்த விஷயங்களை சொல்லணும். நீங்க இந்த வழக்கு ஏற்று நடத்தலாம். இதுதான் அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 1. அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 2, within 24 hours, if anybody can be arrested by the police officer, that police officer has to be produced that person before the court of law within 24 hours under section 57 of CRPC. அதே விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 2 சொல்றாங்க, கைது செய்யப்பட்ட பிறகு அந்த எதிரியை குற்றம், அந்த யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த நபரை 24 மணி நேரத்திற்குள்ளாக நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 2. சபார்டிகல் 3 சொல்றாங்க, அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 1 சபார்டிகல் 2 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் யாருக்கு பொருந்தாது. அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 1 என்ன சொல்றாங்க, கைது செய்யறாங்கன்னா அது காரணத்தை விளக்கி சொல்லணும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், டு பி எக்ஸ்பிளைன்ட். வக்கீல சந்திக்கலாம், வக்கீல் வச்சுக்கலாம், கேஸ் நடத்தலாம், கேஸ் நடத்தலாம், அவர் ரைட் இருக்குது, பெயில் இருக்கு, நீங்க பெயில வரலாம்னு சொல்லணும். சபார்டிகல் 2 என்ன சொல்றாங்க, 24 ஹவர்ஸ்ல அது கைது செய்யப்பட்ட பிறகு என்ன பண்ண, கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கணும். இந்த 2 விஷயங்களையும், அதாவது அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 1 சபார்டிகல் 2 சொல்லப்பட்ட விஷயங்கள் யாருக்கு பொருந்தாது என்பதுதான் அண்டர் ஆர்டிகல் 22 சபார்டிகல் 3. ஒரு ஏலியன் எளிமை இருக்கிறார், அவருக்கு பொருந்துமா, பொருந்தாது. ஒரு பிரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்குது, டிடெனும் இருப்பாரு, தடுப்பு காவல் சட்டத்துல கைது பண்றாங்க, அவருக்கு பொருந்துமா, பொருந்தாது.
அண்டர் ஆர்டிகல் 22ல கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா சப் ஆர்டிகல் 3 தான் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அண்டர் ஆர்டிகல் 22 சப் ஆர்டிகல் 3 பொறுத்தவரை யார் யாருக்கு பொருந்தாதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது ஏலியன் எனிமி பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பொருந்தாது. அண்டர் ஆர்டிகல் 22 சப் ஆர்டிகல் 4ல சொல்றாங்க வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு அந்த டிடெனுக்கு. நார்மலா ஒரு சண்டை கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவரை என்ன சொல்லுவோம், அக்யூஸ்ட்னு சொல்றோம். ஆனா ஒரு தடுப்பு காவல் சட்டத்துல ஒரு நபரை நம்ம கைது செய்கின்ற பொழுது அவருக்கு பெயர் வந்து டிடெனு. அதை போலவே ஒரு ஜெயில வந்து ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறான்னு சொன்னா அந்த ஜெயில் அத்தாரிட்டியை நம்ம வந்து ஜெயிலர்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சென்ட்ரல் பிரிசன்ல இருக்கிறவரை பிரிசனர்னு சொல்ல முடியாது. அந்த பிரிசன் அத்தாரிட்டி வந்து பிரிசனர்னு சொல்ல முடியாது, அங்க அர்த்தம் மாறும். பிரிசனர்னு சொன்னா அந்த குற்றம் செய்து ஜெயில இருக்கக்கூடிய குற்றவாளியை குறிக்கும். ஜெயில இருக்கிற சப் ஜெயில இருக்கிறாரு, அந்த ஜெயில் ஆபீசர் என்னன்னு சொல்லலாம், ஜெயிலர்னு சொல்லலாம். ஆனா சென்ட்ரல் பிரசன்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரண்ட் இருப்பாரு, அவரை போயிட்டு நீங்க வந்து பிரிசனர்னு சொல்ல முடியுமா? சென்ட்ரல் பிரசன் தானே, மத்திய சிறைச்சாலை தானே. ஏன்னா மத்திய சிறைச்சாலை பணியாற்றக்கூடிய அந்த அதிகாரி போயிட்டு நீங்க பிரிசனர்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆங்கிலம் அங்கே மாறுகிறது, அர்த்தம் மாறுகிறது. அதை போலவே ஒரு தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யக்கூடிய அந்த நபரின் பெயர் டிடெனு. DETENUE டிடெனு. அண்டர் ஆர்டிகல் 22 சப் ஆர்டிகல் 4ல சொல்றாங்க வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு. 3 மாதங்களுக்கு மேற்பட்டு ஒரு நபரை தடுப்பு காவல் சட்டத்தில் வைத்திருக்க கூடாது, நாட் எக்ஸீடிங் 3 months. அப்ப நோ டிடென்ஷன். அட்வைசரி போர்டு பர்மிஷன் வேண்டும். 3 மாசம் மேல நீங்க வைக்கிறீங்களா, அட்வைசரி போர்டு பர்மிஷன் வாங்குங்க. அட்வைசரி போர்டு அது யார் எப்படி இருக்கும், கான்ஸ்டிடியூட் ஆஃப் அதை பொறுத்தவரை அரசாங்கம் தான் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி தான் அதுல இருப்பாங்க. ரிட்டையர்ட் ஆன ஹைகோர்ட் ஜட்ஜி இருக்கலாம் அல்லது சிட்டிங் ஜட்ஜி இருப்பாங்க. முடிஞ்ச வரை ரிட்டையர்ட் ஆன ஹைகோர்ட் ஜட்ஜி தான் இருப்பாங்க. இப்பொழுது ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இந்தியாவில். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு சேர்பர்சன் கொண்டு வராங்கன்னு சொன்னா இதுவரை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மேனாக உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நபரை தான் நியமனம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனாக உச்ச நீதிமன்ற நீதிபதியை கொண்டு வந்து நியமிச்சிருக்கிறாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சேர்பர்சன் யார் வருவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் 2021 உச்ச நீதிமன்ற நீதிபதியை கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதற்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது, அது வேற விஷயம். எனவே இந்த அட்வைசரி போர்டுல யார் இருப்பாங்கன்னா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி உள்ள ஒரு நபரன் நியமிக்கப்படலாம். ஆனா இதுவரை யாரும் நியமிக்கலாம், அந்த மாதிரி ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 22 சப் ஆர்டிகல் 3ல சொல்றாங்க ஒரு தடுப்பு காவலாக இருக்கும் பட்சத்தில் 3 மாதங்களுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. அட்வைசரி போர்ட்ஸ் பர்மிஷன் வேண்டும். அட்வைசரி போர்டு எப்படி கன்சிஸ்ட் ஆஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட்டா இருக்கலாம், அவர் தான் வந்து சேர்பர்சன் நியமிக்கப்படுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 22 சப் ஆர்டிகல் 5 மிக முக்கியமானது. கலெக்டர் கேன் பி பாஸ் அன் ஆர்டர். கலெக்டர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் பாஸ் பண்ண முடியும்? கூண்டாஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 3 அதன்படிதான் ஒரு டிடென்ஷன் ஆர்டர்ல கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அந்த ஆர்டர் செல்லும். அப்ப கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், இந்த அக்யூஸ்ட் மீது வந்து இத்தனை வழக்குகள் இருக்கிறது, அதை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கணும். ரொம்ப அற்புதமான கிளாஸ் நம்முடைய சார் எடுத்தாங்க. டிடென்ஷன் ஆர்டரை பற்றி அண்டர் செக்ஷன் 3 கூண்டாஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 3ல தான் என்ன பண்றீங்க, ஒரு நபரை வந்து குண்டா சட்டத்துல தடுவேன் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. 1 வருஷம் உள்ள இருக்கணும் அவரு. ஆனா நாம திறமையா இருந்தா 15 நாள் 30 நாள் 20 நாள் 1.5 மாசம் 2 மாசத்துல உடைச்சு அவரை காப்பாத்தலாம். அண்டர் ஆர்டிகல் 22 சப் ஆர்டிகல் 3 முக்கியம், சப் ஆர்டிகல் 5 முக்கியம்.
கலெக்டர் தான் அந்த ஆர்டர் வந்து டிடென்ஷன் ஆர்டர் வந்து he can be passed. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சாருன்னா இதை பத்தி இன்டிமேஷன் கொடுக்க தேவையில்லை. யார வந்து தடுப்பு காவல் சட்டத்துல கைது செய்ய உத்தரவிடுகிறாரோ உத்தரவிடுகின்ற பொழுது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைக்கிறார் இந்த கைதை பற்றி அவருடைய உறவினர்களுக்கு நாம் தகவல் தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைக்கின்ற பொழுது இன்டிமேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர் ஆர்டிகல் 23 இதே விஷயத்தான் ஏறக்குறைய சிஆர்பிசி சொல்றாங்க. காப்பீஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அக்யூஸ்ட் கொடுக்குறீங்க ஒரு காப்பின்னு சொன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறாங்க ஒரு கோர்ட்ல. அதை நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, இது நீதியின் நலனுக்கு உகந்ததா என்று சொல்லி அதை பார்க்கின்ற பொழுது ஆமாம் இது சட்டப்படி நியாயமான கோரிக்கை தான், எனவே இந்த காப்பீஸ் கொடுக்கிறப்ப இதுல இந்த பார்ட் மட்டும் அக்யூஸ்ட் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்த முடியுமா, செயல்பட முடியுமா என்று சொன்னால் செயல்பட முடியும். அதை போலத்தான் அண்டர் ஆர்டிகல் 22 சப் ஆர்டிகல் 5 சொல்றாங்க அந்த கலெக்டர் வந்து அந்த தடுப்பு காவல் சட்டத்தில் யாரை கைது செய்கிறார்களோ அந்த நபரினுடைய உறவினர்களுக்கு அந்த தகவலை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தால் சொல்ல வேண்டாம். அண்டர் ஆர்டிகல் 23 ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். அண்டர் ஆர்டிகல் 23 சப் ஆர்டிகல் 1 சொல்றாங்க ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கக்கூடாது. டிராபிக் இன் இன்ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க. டிராபிக் இன்ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறாங்க, பாண்டட் லேபர் இருக்கிறாங்க, பெகர் இருப்பாங்க. பெக்கர் கிடையாது சார், பெகர், பிஇஜிஏஆர், பெகர். ஒரு குறிப்பிட்ட சிறு பிள்ளைகளையோ பெண்களையோ கொண்டு போயிட்டு விபச்சார தொழில ஈடுபடுத்தி அவங்க அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை இவங்க எடுத்துக்குவாங்க. அந்த பெண்களை வெளியே விட மாட்டாங்க. அந்த பெண்களுடைய உழைப்புகளை சுரண்டி எடுக்க கூடாது. அதை போலவே ஒரு கொத்தடிமை தொழிலாளர்களை வைத்து நீங்கள் அவர்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் 3 வேளை போடுவாங்க, அது கூட சரியா போட மாட்டாங்க, அடிச்சு வேலையை வாங்குவாங்க. அந்த கொத்தடிமைகளிலிருந்து அவருடைய உழைப்பை நீங்கள் சுரண்டக்கூடாது. பெகர் என்று சொன்னால் அதிக நேரம் வேலை செய்வது, குறைந்த அளவு கூலி கொடுப்பது. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா வேலை வாங்க ஆரம்பிச்சா நைட்டு 10 மணி வரையும் வேலை வாங்குவாரு. சம்பளத்தை பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் கொடுப்பாரு. இதுக்கு பேர் தான் பெகர். அப்ப மறைமுகமா காலையில இருந்து சாயங்காலம் வந்து ஈவினிங் நைட்டு 10 மணி வரையும் வேலை செய்யறாங்க. அப்ப நியாயமா பார்த்தா எவ்வளவு கூலி கொடுக்கணும்? அதை விட்டுட்டு அவருக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவருடைய உழைப்பை சுரண்டுறாங்கன்னு அர்த்தம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. இதைத்தான் அண்டர் ஆர்டிகல் 23 சொல்றாங்க. சப் ஆர்டிகல் 1 ஃபோர்ஸ் லேபர் என்று சொன்னால் டிராபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ், பாண்டட் லேபர், பெகர். மினிமம் வேஜஸ் ஆக்ட் இங்க தான் கொண்டு வராங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமா சம்பளம் கொடுங்க. அண்டர் ஆர்டிகல் 23 சப் ஆர்டிகல் 2 சொல்றாங்க கம்பல்சரி சர்வீஸ் ஆர்டர் கேன் பி பாஸ்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இஃப் இட் திங்ஸ் ஃபிட், இது நியாயமானதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் ஒரு கம்பல்சரி சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு வரீங்க எம்எம்சில, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அல்லது வேற எந்த காலேஜில் நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு வரீங்க, கவர்மெண்ட் சொல்றாங்க நீங்க 5 வருஷம் அல்லது 3 வருடம் நீங்க கிராமப்புறத்துல வந்து டாக்டரை பணி செய்யணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அரசு பணியில முக்கியத்துவம் கொடுக்க முடியும், ப்ரமோஷன் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செய்ய முடியுமா? ஃபோர்ஸ் பண்ண முடியுமா ஒரு டாக்டரை? முடியும். எதற்காகனா வெல்ஃபேர் ஆஃப் தி பப்ளிக். எனவே ஒரு அரசாங்கம் இந்த கொள்கையை வகுக்க முடியும். இப்ப டாக்டர் வந்து கம்பல்சரி நீங்க கிராமத்துல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்டர் ஆர்டிகல் 23 சப் ஆர்டிகல் 2 தான் அதுக்கு அனுமதி கொடுக்கிறது. எனவே மாநில அரசாங்கம் அது போன்ற உத்தரவுகளை போட முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக போட முடியும். அந்த டாக்டர் கிட்ட கரெக்டா பணி வாங்க முடியும். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை வருதா 3 வருஷம் நீங்க போயிட்டு கிராமப்புறத்துல சர்வீஸ் பண்ணாதான் உங்களுக்கு போஸ்டிங் ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நியாயம். அண்டர் ஆர்டிகல் 23 சப் ஆர்டிகல் 2. அண்டர் ஆர்டிகல் 24 ஒரு ஃபேக்டரி, ஒரு மைன்ஸ், ஒரு ஹசார்டஸ் மெஷின்ஸ் இருக்கிறது. இது போன்ற இடங்கள்ல வந்து 14 வயசுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளை நீங்க பணிக்கு அமர்த்தக்கூடாது. அமர்த்தினால் அது சட்ட விரோதம்.
3 மணி நேரம் தான் குழந்தைகிட்ட வேலை வாங்கணும், அடுத்த 1 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணணும், அதன் பிறகு 3 மணி நேரம் வேலை வாங்கலாம், அவ்வளவுதான். லேபர் ஆக்ட்ல அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 25, 26, 27, 28 இது எல்லாமே ரைட் டு ரிலிஜியன். அண்டர் ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், propagate, profess, practice இது எல்லாமே சப்ஜெக்ட் டு ஹெல்த், பப்ளிக் ஆர்டர், பப்ளிக் மொராலிட்டி இவைகளுக்கு உட்பட்டுத்தான் இருக்க வேண்டும். ஒரு மதத்தை பரப்பலாம் என்று சொன்னால் பரப்பலாம். ஒரு வேன் வச்சுட்டு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, செய்யலாம். ஒரு தெருவுல ஒரு டிராக்ஸ் கொடுக்குறாங்க, டிராக்ஸ்னா ஒரு சின்ன நோட்டீஸ், பெட்டு நோட்டீஸ், சின்ன சின்ன விளம்பர நோட்டீஸ் கொடுக்குறாங்க, டிராக்ஸ் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். மீட்டிங் போடலாம்னா போடலாம். எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். புத்த மதமா இருக்கலாம், சீக்கிய மதமா இருக்கலாம், இஸ்லாமிய மதமா இருக்கலாம், கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், பார்சி மதமா இருக்கலாம், அல்லது ஜூஸ் யூத மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம். எந்த மதம் வேண்டுமானாலும் இந்தியாவில் எந்த தெருவில் வேண்டுமானாலும் சுதந்திரமாக போயிட்டு தன் மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை மைக் போட்டு பேசலாம், டிராக்ஸ் கொடுக்கலாம், மீட்டிங் போடலாம், மக்களிடம் எடுத்து சொல்லலாம். there is no bar, அதற்கு தடையே கிடையாது. ஆனால் அந்த மதத்தை பற்றி பிரசங்கம் செய்யலாம், பிரச்சாரம் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொஃபஸ் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம். அண்டர் ஆர்டிகல் 25 பொறுத்தவரை ட்ரிபிள் பி என்று சொல்வார்கள் சுருக்கமாக. ஒன்று ப்ரொபகேட், இன்னொன்று ப்ரொபஸ், இன்னொன்று பிராக்டிஸ். ட்ரிபிள் பி தான் அண்டர் ஆர்டிகல் 25. அவ்வாறு செய்கின்ற பொழுது பப்ளிக் மொராலிட்டி இருக்க வேண்டும், பப்ளிக் ஆர்டர் இருக்க வேண்டும், ஹெல்த்தும் இருக்கணும். தெளிவா சொல்லிக்க, அந்த 3 விஷயத்தையும் பின்பற்றித்தான் நீங்க ப்ரொபகேட் பண்ணலாம் உங்க ரிலீஜியனை, ப்ரொபஸ் பண்ணலாம் உங்க ரிலீஜியனை, பிராக்டிஸ் பண்ணலாம் உங்க ரிலீஜியனை. அண்டர் ஆர்டிகல் 26 இதுல 25ல நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். சரிங்க, கிர்பான் வச்சிருக்கிறாங்க. கிர்பான் என்பது சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள். ஒரு கையில ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, ரொம்ப கூர்மையான வாள். அதை வைத்து இருக்க முடியுமானா வைத்திருக்கலாம். அது ஸ்பிரிச்சுவல் டூல் கேரிட் பை சிக்ஸ். அது அனுமதி உண்டா? அனுமதி உண்டு. இந்த கேஸ் ஆஃப் சுனை சிங், SUNAI, சுனை சிங், 2017 வால்யூம் 2 MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ், MWN பேஜ் நம்பர் 187. கிர்பான் என்ற ஒரு கூர்மையான ஆயுதத்தை சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் வைத்துக் கொள்ளலாம், ஸ்பிரிச்சுவல் டூல் என்று சொல்கிறார்கள். சுனை சிங் 2017 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 187. ஒரு இந்துன்றா யார்? இந்து. ஒரு சீக்கியர்கள், ஒரு புத்திஸ்ட், ஒரு ஜெயினிஸ்ட். சீக்கியர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், ஜெயின மதத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். இந்து மதத்தினுடைய ஆஃப் ஷூட்ஸ், கிளைகள் தான் இந்த மதங்கள். இந்து மதத்திலிருந்து பிரிந்து போனதுதான் சீக்கிய மதம், புத்த மதம், ஜெயின மதம். அதனால்தான் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய SC ST பீப்புளுக்கு ரிசர்வேஷன் பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு போனாலும் சரி, அவர்களும் இந்துக்கள் தான். அவர்கள் இந்து மதத்திலிருந்து ஜெயின மதத்துக்கு போனாலும் சரி, அவர்களும் இந்துக்கள் தான். அவர்கள் இந்து மதத்திலிருந்து சீக்கிய மதத்துக்கு சென்றிருந்தாலும் சரி, அவர்களும் இந்துக்கள் தான். இந்துக்கள் என்று சொன்னால் சீக்கியர்களும் புத்தர்களும் ஜெயினிஸ்டுகளும் இந்துக்களே. அதுக்கு தனியா கேஸ்லாஸே இருக்கிறது. ஆனால் இப்ப இந்த இன்க்ளூட் கொண்டு வராங்க. இது எல்லாம் இன்க்ளூடு. இதற்கு எது பொருந்தாது? எக்ஸ்க்ளூடு பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியானிட்டி, ஒரு முஸ்லிம், ஒரு பார்சிஸ், ஒரு ஜியூஸ். நடிகை தமன்னா ஒரு பார்சின்னு நினைக்கிறேன். அண்டர் ஆர்டிகல் 26 இந்த ஆர்டிகல் 25 படிக்கின்ற பொழுது பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க.
ஒரு வேன் வச்சுட்டு தெரு தெருவாக ஊர் ஊராக கிராமங்கள் டவுன்ல பிரச்சாரம் பண்றாங்க. பண்ண முடியுமானா பண்ண முடியும். நோட்டீஸ் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுக்குமானா கொடுக்க முடியும். பொதுக்கூட்டம் போடுவாங்க, பொதுக்கூட்டம் போட முடியுமானா போட முடியும். வீடு வீடா சென்று மக்களை சந்தித்து பேசுவார்கள், செய்ய முடியும்னா செய்ய முடியும். அதை போலவே ஒரு கிறிஸ்தவர்களும் ஒரு வேன் பிரச்சாரம் செய்யலாம், நோட்டீஸ் கொடுக்கலாம், பிரச்சாரம் பண்ணலாம், பொதுக்கூட்டம் போடலாம். அதற்கு அனுமதி கொடுப்பதுதான் அண்டர் ஆர்டிகல் 25. அதுல 3 விஷயங்கள் சொல்றாங்க. ப்ரொபகேட் பண்ணலாம், ப்ரொஃபஸ் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த 3 நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா பப்ளிக் மொராலிட்டியை கடைபிடிக்க வேண்டும், பப்ளிக் ஆர்டரை கடைபிடிக்க வேண்டும், ஹெல்த்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், பப்ளிக் ஹெல்த்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் கடைபிடித்தால் நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஸ் பண்ணிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்டர் ஆர்டிகல் 26, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ். அவங்க ரிலீஜியஸ் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுல யாரும் குறுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர் ஆர்டிகல் 26ல கிளாஸ் B சொல்றாங்க ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்கிறார்கள். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொன்னால் ஒத்திசைந்த பொருள் விளக்கம் என்று அர்த்தம். இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஒரே மாதிரியான பொருள் கொண்டது என்று அர்த்தம். இது அண்டர் ஆர்டிகல் 25ல சப் ஆர்டிகல் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சீர்திருத்தங்கள், கிருப்பான்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வராங்க. நமக்கு டைம் இல்லை, அதனால சற்று குறைத்து அண்டர் ஆர்டிகல் 26, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ். அவங்களுடைய மதத்தை அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். Under Article 27, freedom to pay tax for promotion of particular religion. ஆனா இந்த 27 நீங்க பார்க்கின்ற பொழுது அண்டர் ஆர்டிகல் 265 நீங்கள் பார்க்க வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 265 என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? நோ டாக்ஸேஷன் வித்வுட் லெஜிஸ்லேஷன். சட்டத்தின்படி இல்லாமல் நீங்கள் வரி விதிக்க முடியாது. ஆனால் அண்டர் ஆர்டிகல் 27ல சொல்றாங்க ஃப்ரீடம் டு பே டாக்ஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் பர்டிகுலர் ரிலீஜியன். ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவங்க வளர்த்தெடுக்க வேண்டும், அதை மேம்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக ஒரு டாக்ஸ் நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 265ல சொல்றாங்க சட்டம் அனுமதி கொடுத்தால்தான் நீங்க பணம் பெற்றுக் கொள்ளப்பட முடியும், லெவி பண்ண முடியும், டாக்ஸ் லெவி பண்ண முடியும், வரி விதிக்க முடியும். ஆனா 27ல சொல்றாங்க ஃப்ரீடம் டு பே டாக்ஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் பர்டிகுலர் ரிலீஜியன். ஒரு குறிப்பிட்ட மதத்தை வளர்க்கணும்னா அவங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு விஷயம், எக்ஸாமுக்கு நீங்க பணம் கட்டுறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல 265 குறுக்க நிக்குமா? அண்டர் ஆர்டிகல் 265 குறுக்க நிற்குமானா நிற்காது. அது ஒரு பெஸ்டான கேஸ் லாஸ் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சு அற்புதமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்க்கு அது டாக்ஸ் சொல்றது கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் என்றுதான் சொல்வார்கள். ஃபீஸ் என்பது வேற, டாக்ஸ் என்பது வேற. எக்ஸாம் ஃபீஸ் என்பது எதற்காக விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பேப்பர், அதை திருத்துகின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம், அதற்காகத்தான் எக்ஸாம் ஃபீஸ் வாங்குறாங்க. அது டாக்ஸ் கிடையாது என்று சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸாம் ஃபீஸ் வாங்க முடியுமா? வாங்கலாம். அண்டர் ஆர்டிகல் 265 படி அது தவறான தவறு கிடையாது. 265ல அனுமதியை கொடுக்காம எப்படிங்க ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூல் எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியும்னா முடியும். அது எக்ஸாம் ஃபீஸ், எக்ஸாம் டாக்ஸ் கிடையாது. அண்டர் ஆர்டிகல் 28, freedom to attend in religious worship in educational institution. இஸ்லாமியர்கள் வைத்து நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் அல்லது கல்விக்கூடங்களை பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வர்ஷிப் பண்ணலாம். அதை போலவே கிறிஸ்தவர்கள் வைத்து நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா பிரேயர்ல பாத்தீங்கன்னா அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. அதை தடுக்க முடியுமா? முடியாது. நீங்க கிறிஸ்தவ ஸ்கூல்லயே அல்லது முஸ்லிம் ஸ்கூல்லயே நீங்க போயிட்டு பாருங்க, அவங்களுக்கான அவங்க மதத்துக்கான பிரேயர் பண்ணுவாங்க. அண்டர் ஆர்டிகல் 28. அண்டர் ஆர்டிகல் 29, அண்டர் ஆர்டிகல் 30, இது ரெண்டுமே கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்.
ஒரு வழக்கு, அற்புதமான வழக்கு இருக்கிறது. ஒரு பிரேயர்ல 3 குழந்தைகள் என்ன பண்றாங்க, எழுந்துச்சு நிக்கிறாங்க. ஆனா நேஷனல் ஆந்தம் பாடலை. இமானுவேல் கேஸ் அது. நேஷனல் ஆந்தம் பாடலன்னு சொன்னதுனால அந்த 3 குழந்தைகளையும் அந்த கல்வி நிறுவனத்தை விட்டு நீக்கிட்டாங்க. அந்த குழந்தைகள் சார்பாக வழக்கு போடுறாங்க. வழக்கு உச்ச நீதிமன்றம் போகிறது. உச்ச நீதிமன்றம் அதற்கு சொன்ன பதில், 3 குழந்தைகளும் தேசிய கீதம் பாடுகின்ற பொழுது எழுந்து நின்று இருக்கிறாங்க. அதுவே தேசிய கீதத்திற்கு அவர்கள் மரியாதை செலுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். தேசிய கீதம் பாடவில்லை என்று சொன்னால் அது குற்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏஞ்சி நின்னாங்களா, அதே போதும். அந்த 3 குழந்தைகளையும் ஜீவ் ரிலீஜியஸ், யூத மதத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அந்த மதத்தினுடைய பாடல் தவிர வேற எதையும் பாட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனாலும் தேசிய கீதம் ஒலிக்கப்படுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் எழுந்து நின்னாங்க. பிஜு இமானுவேல் கேஸில் தான் இதை சொல்றாங்க. எழுந்து நின்றாலே போதும். ரைட். இது ஜெனரலா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அண்டர் ஆர்டிகல் 29, அண்டர் ஆர்டிகல் 30, இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். யார் செய்யலாம்? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அவங்க எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு பிரைமரி ஸ்கூல் வச்சு நடத்தலாம். ஒரு காலேஜ், பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வைத்து நடத்தலாம். இதுக்கு பெஸ்டான வழக்கு வந்து கேரளா எஜுகேஷன் பில் வழக்கு தான் பெஸ்டான வழக்கு. AIR 1958 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 956. கேரளா எஜுகேஷன் பில் என்று சொல்வார்கள் சுருக்கமாக. AIR 1958 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 956. இப்ப மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்க ஆரம்ப பள்ளிக்கூடம். அந்த ஆரம்ப பள்ளிக்கூடத்தை சொல்றாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீங்க வந்து கட்டணம் வசூலிக்க கூடாது, அப்பதான் உங்களுக்கு அங்கீகாரம் தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். இதனால அங்க படிக்கக்கூடிய ஏராளமான பிள்ளைகளுக்கு அந்த மாணவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நிதிகள் அந்த பள்ளிக்கு கிடைக்காமல் போகிறது. எனவே இது மாதிரி கண்டிஷன்லாம் நீங்க வந்து விதித்தால் அது அண்டர் ஆர்டிகல் 30 சப் ஆர்டிகல் 1க்கு விரோதமானதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. மிக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். வேலூர் CMC கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயிஸ் யூனியன் வெர்சஸ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் அசோசியேஷன். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் யூனியன், கிறிஸ்டியன் அதாவது CMC கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், CMC ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் யூனியன் வெர்சஸ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் அசோசியேஷன். இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்தை கையாண்டாங்க. இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், இந்த வெல்லூர் அசோசியேஷன், இந்த அமைப்பு ஒரு கேஸ் போடுறாங்க. அப்போதைக்கு பெரிய மெடிக்கல் காலேஜ் எதுனா அந்த வேலூர் CMC தான் பெரிய மெடிக்கல், பெரிய மருத்துவமனை. அதன்றதுதான் இப்ப பெரிய பெரிய மருத்துவமனை சென்னையில வந்திருக்கு. அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய இதுல பணிபுரிந்த டாக்டர்கள், நர்ஸ், ஆசிரியர்கள், இவங்க எல்லாம் அங்க பணிபுரிகிறாங்க. இது 1978ஆம் ஆண்டு அங்கே பேட்டருக்கும் கிளர்க்குக்கும் போஸ்டிங் எடுக்கிறாங்க. பேட்டர்னா கட்டுக்கட்டுறவர், மூட்டையை கட்டுக்கட்டுவார். ஹாஸ்பிட்டல்ல வேஸ்ட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கட்டுக்கட்டி எடுத்துட்டு போவாங்க. ரெண்டாவது அந்த துணிகள்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி எடுத்து கொண்டு வருவாங்க. இந்த கிளர்க்கு, இந்த குக்கர் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த 3 பேரையும் நீக்கிட்டாங்க திடீர்னு. கிளர்க்கு, பேட்டர்,
அண்ட் குக்கர் இவங்க எல்லாம் நீக்கிட்டாங்க. உடனே காலேஜ் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் என்ன பண்றாங்க, இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. தொழில் தகராறு சொல்லி கொண்டு வந்து மாநில அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க. ஏன்னா லேபர் இதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கிறது, தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம். இப்ப லேபர் இன்ஸ்பெக்டர் கிட்ட வருது, இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாநில அரசாங்கம் இதை என்ன பண்றாங்க, லேபர் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. திடீர்னு இந்த 3 நபர்களை நீக்கிறாங்க. கிளர்க் போஸ்ட்ல இருந்தவங்களும் சரி, பேட்டர் போஸ்ட்ல இருந்தவங்களும் சரி, குக்கிங் போஸ்ட்ல இருந்தவங்களும் சரி, இவங்க எல்லாம் நீக்கிட்டாங்க வேலூர் சிஎம்சி. இது லேபர் டிஸ்பியூட்டா இருக்கிறது. எனவே இந்த வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி இருக்கு, இந்த மருத்துவக் கல்லூரி வந்து இந்த மாதிரி இந்த 3 நபர்களையும் நீக்கியது, 3 பிரிவை சேர்ந்தவர்களையும் நீக்கியது சட்டப்படி செல்லாது. இதை நீங்க விசாரிச்சு இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை விசாரிக்கின்ற பொழுது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து இதுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து டிஃபென்ஸ். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து இதுக்கு பொருந்தாது. ஏன்னா நாங்க மைனாரிட்டி கமிஷன், நாங்க வச்சு நடத்துறோம் இந்த மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிறுபான்மையினரால் நடத்தி வரக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரியில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் அது நடக்குது. அந்த பிரச்சனைல சட்டப்பிரிவுகள் வந்து ஏதாவது தலையிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையிலும் இந்த சட்டப்படி தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அசோசியேஷன் அவங்களுடைய டிஃபென்ஸ சொல்றாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதன்படி சிறுபான்மையினர் அல்லது பெரும்பான்மையினர் அப்படின்னு எந்த ஒரு பாரபட்சமும் காட்டக்கூடியது கிடையாது. அது வந்து தொழில் தகராறுன்னு சொன்னா அது கண்டிப்பா அதை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் அந்த சட்டம் இருக்குது, லேபர் ஆக்ட். எனவே அந்த பிரிவு வந்து சிறுபான்மையினருக்கும் பொருந்தும், பெரும்பான்மையினருக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும் சொல்லி நீதிமன்றம் அதுல வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுத்தாங்க. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ். ஒன்று பேட்டர் என்று சொன்னால் மூட்டை கட்டுபவர்கள், இன்னொன்று கிளர்க் எழுத்தர், அடுத்தது குக்கர், அந்த குக் பண்றாங்க பாருங்க சமையல்காரங்க. இவங்களை எல்லாரும் நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கேஸ் போடுறாங்க. நாங்க எல்லாம் பணியாளர்கள், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் நாங்க வந்து பணி புரிஞ்சுட்டு இருந்தோம் வேலூர்ல, எங்களை திடீர்னு நீக்கிட்டாங்க, இதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, எனவே இது செல்லாது, எங்களை மீண்டும் பணி அமர்த்துங்க, ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்க, எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மெடிக்கல் காலேஜ் தரப்புல இருந்து ஒரு ஆர்குமெண்ட் டிஃபென்ஸ் என்ன வைக்கிறாங்கன்னா, இது வந்து நாங்க மைனாரிட்டி நாங்க நடத்துறோம், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு டிஸ்பியூட் ஏற்பட்டாலும் இதுல சட்டப்படி நீங்க தலையிட முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இதை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மைனாரிட்டியா இருக்கலாம், மெஜாரிட்டியா இருக்கலாம், யார் எப்படி இருந்தாலும் இது லேபர் டிஸ்பியூட் தான். அங்க பிரச்சனை வந்தா இந்த சட்டம் செல்லும். இந்த லேபர் ஆக்ட பொறுத்தவரை சமமாகத்தான் பாவிக்கிறத தவிர ஒருதலை பட்சமா யாரையும் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வேலை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் லாஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது. அண்டர் ஆர்டிகிள் 31 வந்து இதுல ஆர்டிகிள் 31 டி வரை 31ல டி ரிப்பீல் ஆயிடுது, 31 ரிப்பீல்டு, 31 கேபிட்டல் ஏ. 31 கேபிட்டல் ஏ வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக 1951 இது கொண்டு வரப்பட்டது. 1951 தான் கொண்டு வராங்க. Law made by parliament. இப்ப இதுல என்னென்ன இருக்கு, அக்யூசேஷன் வேண்டும், இன்கன்சிஸ்டன்ட் இருக்கா, அப்ரிட்ஜஸ் இருக்கா, டேக்ஸ் அவே, இது 3ஐயும் பாக்குறாங்க. இப்ப யாருக்கு எதிராக ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 இதையெல்லாம் வயலேட் பண்ணுமானா shall not be void. ஆனால் அக்யூசேஷன் எதை செய்ய முடியும், அக்யூசேஷன் செய்கின்ற பொழுது மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை தான் பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ன பண்ண காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஒருத்தருடைய நிலத்தை நீங்க கையகப்படுத்துறீங்க, அரசு தரப்புல நீங்க வந்து தார் சாலை போட போறீங்க, தேசிய நெடுஞ்சாலை போட போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற பொழுது அதற்கு நியாயமான மார்க்கெட் வேல்யூ நீங்க கொடுத்தாகணும் அந்த நிலத்திற்கு, அந்த இடத்திற்கு. எமினன்ட் டொமைன் என்று சொல்வார்கள், சொத்து எடுப்பு அதிகாரம்.
8 வழிச்சாலை 6 வழிச்சாலை நீங்க நிலத்தை கையகப்படுத்துறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு யாருடைய நிலத்தை கையகப்படுத்துகிறீர்களோ அந்த உரிமையாளருக்கு மார்க்கெட் வேலை மதிப்புப்படி, சந்தை மதிப்பின்படி அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். இதுதான் அண்டர் ஆர்டிகல் 31 கேபிட்டல் ஏ. அண்டர் ஆர்டிகல் 31 கேபிட்டல் பி. 31 கேபிட்டல் பி பார்க்கின்ற பொழுது நீங்க ரெட் வித் ஷெட்யூல் நம்பர் 9 நீங்க பார்க்கணும். 31 கேபிட்டல் பி தான் சார் மிகப்பெரிய பாதுகாப்பு சுவர். ஒரு ஆக்ட ஒரு ரெகுலேஷனை பார்ட் 3க்கு விரோதமாக ஏற்றி இருந்தாலும் கூட அந்த சட்டம் செல்லுமானா செல்லும். எப்பொழுது செல்லும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஷெட்யூல் 9ல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா 31B தான் பாதுகாப்பு சுவர். இல்லைங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இது விரோதமா இருக்குங்க. இருந்தாலும் அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாக இருந்தாலும் கூட அதை கொண்டு வந்து நீங்க ஷெட்யூல் 9ல கொண்டு வந்து வச்சுட்டாவே 31B படி அது பாதுகாக்கப்படுகிறது. நீதிமன்றமே அதுல தலையிட முடியாது. கோயல்கோ வழக்குல சொல்லியிருக்கிறாங்க 1973க்கு முன்பாக ஒரு மாநில அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு வந்து ஷெட்யூல் 9ல கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அதுல நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆனால் 1973க்கு பிறகு நீங்க ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு வந்து ஷெட்யூல் 9ல வச்சு அண்டர் ஆர்டிகல் 31B வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் அதில் நீதிமன்றம் தலையிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ செய்ய முடியும். எதற்காக 1973 கொண்டு வந்திருக்கிறாங்க? அந்த வருஷத்தை எதுக்காக குறிப்பிடுறாங்க? 1973 தான் கேசவானந்த பாரதிக்கு தீர்ப்பு கொடுத்த வருடம். எனவே பார்ட் 3க்கு விரோதமாக எந்த ஒரு சட்டம் ஏற்றி கொண்டு வந்து ஷெட்யூல் 9ல வச்சுட்டீங்கன்னு சொன்னாவே அண்டர் ஆர்டிகல் 31B படி பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாப்பு சுவர் அது. இதைத்தான் தமிழ்நாட்டில் மேடம் ஜெயலலிதா அவங்க செஞ்சாங்க. 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஏற்றி அந்த சட்டத்தை ஏற்றி தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்டை கொண்டு வந்தாங்க. 1994 கொண்டு வந்து ஷெட்யூல் 9ல கொண்டு போய் வச்சு அண்டர் ஆர்டிகல் 31B படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவங்களுக்கு கொடுத்த பட்டம் சமூக நீதி காத்த வீராங்கனை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்றைய வரை 69% ரிசர்வேஷன் இயங்குகிறது. சமீபத்தில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க மராட்டியர்களுக்கு என்று தனியாக உள்ஒதுக்கீடு 15% ரிசர்வேஷன். உச்ச நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அண்டர் ஆர்டிகல் 31C notwithstanding anything contained. இதுல நான் அப்டிராக்ட் கிளாசஸ் இருக்கும் 31C. அண்டர் ஆர்டிகல் 13 தான் அங்க பார்க்கணும். அதை கூட இணைத்து பார்ட் 4 செயல்படுத்த ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19க்கு எகைன்ஸ்டா இருக்குது. அது நாட் வாய்டு, செல்லுன்னு அர்த்தம். அண்டர் ஆர்டிகல் 31C 25வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 கொண்டு வராங்க. அண்டர் ஆர்டிகல் 32 மிக முக்கியமானது சார். the 32 very very important. writ before Supreme Court or High Court. 32ல ஒரு ரிட் போடனா போட முடியும். ஒரு போஸ்ட் கார்டு இருந்தா கூட சரி, அந்த போஸ்ட் கார்டே வந்து ஒரு ரிட்டாக ட்ரீட் பண்ண முடியும். ஒருத்தனுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டுச்சுன்னா ரிட் போடலாம். இந்த ரிட்டை தான் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றாங்க. அடிப்படை உரிமைகளினுடைய பாதுகாவலன் யாரு? உச்ச நீதிமன்றம். அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 32 ஒருத்தனுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டு விட்டது. ஆர்டிகல் 32ல நீங்க நேரடியாக என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஆர்டிகல் 226ல சாதாரண உரிமை மீறப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம்? ரிட் போட முடியும். 32க்கு வேல்யூ அதிகமா, 226க்கு வேல்யூ அதிகமான்னு சொன்னா அண்டர் ஆர்டிகல் 226 தான் பறந்து விரிந்த ஒரு ரிட். அதுக்கு தான் வேல்யூ அதிகம். அது மட்டும் கிடையாது. அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 1ல வந்து ஒரு கேரண்டியே கொடுத்திருக்காங்க. ஒரு அப்ரோப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் இருக்குன்னு சொன்னா
அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 3 பகுதிகளில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை செயல்படுத்தத்தக்க நடவடிக்கைகள் மூலமாக உச்சநீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய ஒரு உரிமை அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 1. அப்போ ஒரு கேரண்டி கொடுத்திருக்கிறாங்க. சப் ஆர்டிகல் 2ல உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் என்ன பண்ணலாம், எல்லா நீதிமன்றங்களுக்கும் அதிகாரத்தை செலுத்துவதற்கு அவங்க நினைச்சாங்கன்னா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் அதை செயல்படுத்தலாம். இந்த நீதி பேராணை வெளியிடக்கூடிய அதிகாரத்தை அண்டர் ஆர்டிகல் 32 சப் ஆர்டிகல் 3 படி நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 32ல என்னென்ன கேரண்டியா கொடுத்திருக்காங்களோ, உத்தரவாதம் அளித்திருக்கிறாங்களோ, அந்த உரிமை எல்லாமே அரசியல் அமைப்பில் கூறப்பட்ட வழிகளை தவிர மற்ற விதத்தில் மீறப்படக்கூடாது. என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க பாருங்க, அதுவே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஒருத்தனுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அந்த அடிப்படை உரிமை அந்த மீறலை தடுக்க மாற்று வழி, மாற்று தீர்வழி இருக்கும் பட்சத்தில் அவர் அண்டர் ஆர்டிகல் 32 படி நீதிமன்றத்தில் வழக்கிடலாமா? கண்டிப்பா வழக்கிடலாம். இப்ப அண்டர் ஆர்டிகல் 32 படி நீதி பேரணை பிறப்பிக்க வேண்டி ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வதே ஒரு அடிப்படை உரிமை தான். AIR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1080. AIR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1080. KK கொச்சுனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். மிக முக்கியமான ஒரு வழக்கு. KK கொச்சுனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். கோர்ட்டுக்கு நான் போறேன், ஆர்டிகல் 32க்கு நான் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்றதுக்கு ஒரு அடிப்படை உரிமை தான். பொதுவா ரிட்டு எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆனால் இப்ப 2 ரிட்டு வளர்ந்து இருக்கிறது. இப்போதைக்கு 7 ரிட்டுகளை செயல்படுத்த முடியும். ஆனால் நீதித்துறை தேர்வுகளில் ரிட்டு எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னா 5 வகைப்படும். இதுதான் சரியான ஆன்சர். இந்த 2 ரிட்டை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. அந்த ரிட்டை பற்றி நான் பிறகு சொல்றேன். ரிட் பெட்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். KK கொச்சுனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், AIR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1080. இந்த வழக்குல தான் சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போறீங்களா அதுவே ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டாங்க. 32 படி நீங்க கேட்க போறீங்க பாருங்க, அதுவே ஒரு அடிப்படை உரிமை. இந்த 5 ரிட் இருக்கிறது. ரிட் ஆஃப் ஹேபியஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன், ரிட் ஆஃப் செஷரரி, ரிட் ஆஃப் கோ வாரண்டோ.